live actually. Um, okay, நான் ஸ்க்ரீன் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் so that we can follow along. ஓகே, ஸோ யாருக்காச்சும் என்னோடய வாய்ஸ் கேட்கல அப்படின்னா எனக்கு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ யூடியூப்பில் ஓகே ரைட். ஸோ ஆக்சுவலி என்னென்னா ஸோ ஃபார் வி ஹேவ் பீன் இது வந்து டே 94. ஓகே, ஸோ இன்டர்ன்ஷிப் முடிக்கிறதுக்கு வந்து இதுதான் லாஸ்ட் மந்த். இந்த மந்த் லைட்டாக கொஞ்சம் பிஸியானதுனால என்னால் மற்ற செஷன்ஸ் எடுக்க முடியல. பட் ஸ்டில் ஹியர் வி ஆர். இந்த டே 94 வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா React.jsல எப்படி ரீயூசபிள் காம்போனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம காம்போனன்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். அது பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அலாங் வித் ப்ராப்ஸ்னால் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். எப்படிலாம் நம்ம டேட்டா பாஸ் பண்ணுறது வித்தின் தி காம்போனன்ட் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஐ வாண்ட் டு மேக் ஷுர் தட் அந்த காம்போனன்ட்ஸ் லாஜிக் வந்து நீங்கள் உங்களுக்கு புரியுதான்னு நான் பார்க்கறதுக்காக தான் அந்த மெயின்ஸான செக்ஷன் இன்றைக்கி. பிகாஸ் இன் ரியாக்ட் எவ்ரி திங் இஸ் காம்போனன்ட். ஓகே, ஸோ யூஐ ஏதாச்சும் லாஜிக் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா எவ்ரி திங் இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம ரேட் காம்போனன்ட்ஸ் வந்து கிளியராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து கற்றுக்கிட்டு லேட்டராக நம்ம மூவ் ஆன் ஆகிக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து டே 05 இல்லையா? ஐ மீன் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. அப்பரண்ட்லி ஃப்ரைடே தான் நம்ம டெய்லியாக செக்ஷன் வைக்கிற போல இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் மிடில் we can start learning the Node.js. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் React.jsக்கு என்னென்ன தேவையான விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். லேட்டர் ஆன் வென் வி ரிலீஸ் தி அஃபிஷியல் React.js சீரீஸ் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் மற்ற விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, ஸோ 3 days நீங்கள் ஆல்ரெடி விஷயம் கற்றுட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அது கூட எதுவும் சேர்த்துட்டு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் நான் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ அலாங் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ திஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் ஆப். இதை நம்ம லாஸ்ட் டைம் பில்ட் பண்ண அப்ளிகேஷன். Let me run this npm run dev. ஸோ கொஞ்சம் என்னோட ஹேண்ட் வந்து கொஞ்சம் கேட்டால் ஹர்ட் ஆகிருக்கு. ஸோ என்னால் டைப் பண்ண முடியாது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் டைப் பண்ணுவேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு this is the output for now. ஓகே, cool. ஸோ எல்லாருக்குமே வந்து based on like who are all on YouTube, we had an internal discussion this afternoon. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட இதெல்லாம் வந்து அவங்கள டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க சொல்லிட்டு வி ஹேட் தி நோட்ஸ். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பேருக்கு வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஏபிஐயில் வந்து கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் கோ டு devresources.netlify.app. இந்த லிங்க் போயிருங்க. போனீங்கன்னா அதுக்குள்ளே வந்து யூ வில் ஹேவ் ஆப் ஐடியாஸ். அதில் ஏபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் ஒர்க் ஆன் திஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ இது ஒர்க் அவுட் பண்ணாமல் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏபி வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது. நம்ம சோஃபா வந்து we are only listing it, right? But in future what we can do is we can able to create a complete application. ஓகே, நம்ம அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ நம்ம வந்து இப்போ ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் பார்க்கலாங்க. ஸோ லெட் மீ கோ அண்ட் சி ஃபேஸ்புக் லாகின் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இல்லை. மேபி லெட்ஸ் கோ டு GitHub or even let me go to the practical example which is tracker.vessel.app நினைக்கிறேன். யா, திஸ் இஸ் த திங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ சிம்பிள் அப்ளிகேஷன், ரைட், விச் வி ஹவ் பில்ட் ஸோ ஃபார். லாஸ்ட்டாக வந்து என்னோடய ஹாபியாக நான் பில்ட் பண்ணது. இதில் இஃப் யூ கோ டு ப்ரொஃபைல்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஈச் பர்சனோட கார்டு காமிக்கும், இன்டென்ஸோட கார்டு காமிக்கும். ஓகே, ஸோ இப்போது டிப்பிக்கலி யோசிங்களேன், காம்போனன்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கம்போனன்ட்ஸ் இல்லாமல் எப்படி நம்ம பண்ணியிருப்போம் அப்படின்னா இது ஒரு டிவிஷன், இது ஒரு கோட் டிசைன் பண்ணியிருப்போம். இது மாதிரி இது கோட் டிசைன் பண்ணியிருப்போம். இது மாதிரி ஐ ஹேவ் டு டூ இட் ஃபார் 1 2 3 4 and so far I think it's like 1 2 3 4 மாதிரி 1 2 3 4 4 are 16 17 18 19 டோட்டல் 19 கிட்ட நம்ம வந்து we have to லைக் என்ன சொல்கிறது, கோட் வந்து நம்ம அழகாக நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த இமேஜஸ்லாம் போட்டிருப்போம். கரெக்டாக இமேஜஸ் டைட்டில் எல்லாமே மாற்றிருப்போம். ஸோ இப்போ காம்பனன்ஸ் கிரியேட் பண்ணதால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சிம்பிள் ஒரு கார்டு நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற வேலையெல்லாம் பிளேஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வித் திஸ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஃபார் லூப் மாதிரி வச்சுட்டோ நீங்கள் வந்து லூப் பண்ணிக்கலாம். ஸோ அழகாக இப்போ இந்த கார்டுக்குள்ளே இருக்கிறதுலாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு யூஐ. ஓகே, அந்த யூஐ வந்து நீங்கள் லூப் பண்ணிவிட்டு JavaScript மூலமாக லூப் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆன் தி JavaScript வேல்யூஸ் விச் யூ வாண்ட் டு அப்பியர் அதை நீங்கள் அழகாக அந்த நேமு, அந்த டைட்டிலு, அது இமேஜு, அதேமாதிரி அவங்க டாஸ்க் லிங்க் எல்லாம் சோன்ஸ் அங்கே போட்டுக்கலாம். This is how the components will work. காம்பனன்ட்ஸ் இல்லாமல் யூ ஹேவ் டு ரைட் எல்லாத்துக்கும் யூஐ பில்ட் பண்ணணும், கரெக்டுங்களா? பட் காம்பனன்ட் க்ரியேட் பண்ணதுனால ஜஸ்ட் வந்து இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா இப்போது நீங்கள் HTML CSSல டிசைன் பண்ண என்ன பண்ணுவீங்க,
இப்போது இந்த கலரை நீங்கள் போட்டிருக்கீங்க, இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு இந்த 19 ப்ரொஃபைலுக்கும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாட்ஸ் சப்போஸ் ஃபியூச்சரில் வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு வருது, சரி கலர் மாற்றி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு. மாற்றி பார்க்கும்போது யூ ஹேவ் டு சேஞ்ச் இன் எவ்ரிவேர், ரைட்? அந்த 19 பிளேஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். பட் கம்போனன்ட்ஸை நீங்கள் பண்ண தேவையில்ல. பிகாஸ் கம்போனன்ட்ஸ் வந்து ஒரு பிளேஸ் தான் இருக்க போகுது, கரெக்டாக? அங்கே சேஞ்ச் பண்ணிங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். இதுதான் கம்போனன்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாஸ் ஸோ ஒண்டரிங் லைக் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது நான் ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணல. இந்த செக்ஷன் எப்போயுமே நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் தான் வரேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதே மாதிரி கார்ட்ஸ் வந்து நம்ம பில்ட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இன் React.js. ஓகே, ஸோ தட் வி கேன் லேர்ன் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஓவர் ஹியர். நான் பேச எல்லாருக்கும் புரியுதா, கிளியரா? எல்லாரும் ஃப்ரைடே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, யூ ஃபீல் ஸோ டவுன். வை? எனர்ஜெட்டிக்காகவே இல்லையே எல்லாருமே. புதுசாக கற்றுக்க போகிறோம், அந்த ஆர்வம் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து கேர்ஃபுல்லாக கவனிங்க, பிகாஸ் இது ஒரு முக்கியமான கான்செப்ட் தான். ரைட், ஸோ என்ன பண்ணலாம் நம்ம, லெட்ஸ் கோ ஹியர். இங்கே வந்து ரைட்டில் வந்து இந்த பிளாகில் வந்து லெட் மீ ஆட் அ நியூ டேப் கால் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், லாஜிக்கல் யோசிங்க. ஐ வாண்ட் டு அக்கம்ப்ளிஷ். நான் எப்படி யோசிக்கிறேன்னு பாருங்கள். என்னோடய அப்ளிகேஷன் இது. அப்ளிகேஷனில் ஐ வாண்ட் செப்பரேட் பேஜ் கால் ஃபாலோவர்ஸ். வேர் அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாமே நீங்கள் தான் என்னோடய ஃபாலோவர்ஸாக நான் இங்கே போட போகிறேன் ஃபார் சாம்பிள் டேட்டா. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணலாம், நான் ஐ கேன் கிரியேட் நம்மளோட டைரக்ட்ரி பக்கத்தில் நம்ம டைரக்ட்ரி, கரெக்டாக? ஸோ அதுக்குள்ளே சோர்ஸ்குள்ளே போனீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி a பேஜ், ரைட்? ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், ரியாக்டில் எவ்ரிதிங் இஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ரியாக்டில் எவ்ரிதிங் இஸ் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் அர்த்தம் இட்ஸ் அ கம்போனன்ட், கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக லெட் மீ புட் இட் இன் தி பேஜஸ் டைரக்ட்ரி. ஸோ ஏதாச்சும் ஒரு பேஜாக இருக்க போகுது அப்படின்னா, ஒரு ஃபோல்டராக நீங்கள் பேஜஸ் ஸ்கூல்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஃபார் ஃபில்டரிங் அவுட். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், ஐ வில் ஜஸ்ட் ட்ரை டு ஆட் a new file call. இது இப்போ என்னது, ஃபாலோவர்ஸ் வச்சுப்போமே, followers page .jsx. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஐம் கோயிங் டு ரைட் தி டிபிக்கல் கோட், React.js கோட். பட் ஸ்டில் இங்கே ஒரு டிப் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு 1 வீக்காக நீங்கள் React.js கற்றுட்ருக்கீங்க இல்லையா? ஸோ நவ் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் சம்திங் எல்ஸ். என்னென்னா, லெட்ஸ் கோ டு எக்ஸ்டென்ஷன்ஸ். இங்கே போனீங்கன்னா லெட்ஸ் கோ சர்ச் ஃபார் React அப்படின்னு சர்ச் பண்ணுங்களேன். என்ன இதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ React, அதை விட்டுருங்க, வேண்டாம். செகண்ட், ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம்திங் கால் ES7 plus React Redux அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ எதர் யூ கேன் இன்ஸ்டால் திஸ் ஆர் யூ கேன் ஆல்சோ இன்ஸ்டால் திஸ் சிம்பிள் React snippets. ஸோ பேஸ்ட் ஆன் தி டவுன்லோட்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க, சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 10க்கும் மேலே இது வந்து React, Redux எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும், ஓகேங்களா? பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்ஸ்டால் தி சிம்பிள் React snippets. ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதான் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அண்ட் மேபி இன் திஸ் வீக்கெண்ட் ஐம் பிளானிங் டு ரிலீஸ் அவர் ஓன் எக்ஸ்டென்ஷன். ஸோ அதில் வந்து ரொம்ப காமனாக இருக்கிற ஸ்னிப்பெட் மட்டும் வச்சு இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் தேவையான ஸ்னிப்பெட் மட்டும் நம்ம குயிக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்னிப்பெட், ஓகேங்களா? வி ஆர் பிளான் டு ரிலீஸ். ஸோ அது வந்து மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையான்னு சொல்லிட்டு. ரைட், நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் இதை. மீ இன்ஸ்டால் ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணும் போதும் ட்ரை டு ரீட் டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகே, இங்கே போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான ட்ரிகர் கீவேர்டு இதுதான். ஓகே, ஐஆர்எம்சின்னு போட்டிங்கன்னா அது வந்து இந்த இம்போர்ட் ரியாக்டுக்கான இது க்ரியேட் பண்ணும், ஓகேங்களா? அது மாதிரி ஐஎம்ஆர்சி அப்படின்னா ரியாக்டோட காம்போனண்ட். அண்ட் அதே மாதிரி டாம்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இதுக்கான கமாண்ட் இது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து React இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ கேன் கோ ஹியர் IMR. இங்கே பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு விஎஸ்சில் காமிக்குது. IMRனா இம்போர்ட் React இம்போர்ட் பண்ணுது. கிளிக் பண்ணால் இம்போர்ட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இட் இஸ் கால் ஸ்னிப்பெட். ஸோ நம்ம டெவலப்மெண்ட் பண்ணும்போது இம்போர்ட் ஸ்பேஸ் Reactல தப்பாக டைப் பண்ணிட்டு ஆர் கேபிட்டல் டைப் பண்ணி போடுவோம் இல்லையா? அது வந்து டைம் கன்சூமிங், ரைட்? ஸோ அதுக்காக நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஐ வாண்ட் டு லுக்கிங் லைக் என்ன பண்ணுவோம், நம்ம கான்ஸ் ஃபாலோவர்ஸ் பேஜ். இது வந்து ஒரு ஏரோ ஃபங்க்ஷனாக இருக்க போகுது, கரெக்டாக? கை வேலை செய்ய மாட்டேதுங்க, அடிபட்டிருந்தால. ஓகே, ஸோ let me type it like this. ஓகே, ஸோ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணோம், கரெக்டாக? ஸோ ஐ ஹவ் டு டைப் திஸ் மச் ஆஃப் கோட். ஸோ டைம் கன்சியூமிங், ரைட்? அதுபோல் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதுக்கு பதில் IMRC அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே வந்து ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா we have import React component அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இல்லை IMFCயா IMRC நிறைய இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கீழே உள்ள கோட், ஓகேங்களா? இது வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, அதே மாதிரி ஏதாச்சும் தெரியல வச்சுக்கோங்களேன்,
அந்த எக்ஸ்பிரஷன் போயிட்டு டாக்குமெண்டேஷன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்சி ஃபார் ஃபங்க்ஷன் காம்பனண்ட். ஓகே, ஸோ இது க்ரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இட்ஸ் கால் ஹியர். ஓகே, எஃப்எஃப்சி போட்டால் என்ன வருது பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. எஃப்எஃப்சி என்டர் அண்ட் டிப்பிக்கல் ஃபங்க்ஷன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பிரஷன் கிடையாது, வந்து ஃபங்க்ஷன், நார்மல் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, பட் எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு வந்து ஃபங்க்ஷனல் எக்ஸ்பிரஷனே வேணும் இருக்குது. ஸோ IMRC தான் நினைக்கிறேன். லெட் மீ என்டர் திஸ். இது கிடையாதா? Let me go to description again and let me read it again. React component IMRC போட்டு என்ன வருது பார்க்கலாமா? IMRC என்டர். அதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சோ. DOM use state props class component SFC, yeah, SFC. Okay, which is for stateless function component. So it other function வேணும் கரெக்டா? So it's called SFC. And இப்போ பாருங்க, tab press பண்ணுறேன். Now it is asking me the name, variable name. So என்ன நேம்? இந்த followers page தானே, பாருங்க, followers page. And ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் அப்டேட் பண்ணிக்கிச்சு. ஸோ நம்ம டைப் பண்ண எல்லா கோடும் மிச்சம் கரெக்டாக. தட்ஸ் த மெயின் யூஸ் ஆஃப் தி யூசிங் ஸ்னிப்பெட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன வேணுமோ நம்ம லாஜிக் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணி அழகாக போயிட்டே இருக்கலாங்க. வி டோன்ட் நீட் டு வரி எனிதிங் எல்ஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணுறது, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது தேவையில்லை, இது ஒன்றும் தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ரைட், ஸோ இங்கே நான் வந்து என்ன வேணும்னா, எனக்கு ஐ வாண்ட் அ டிவிஷன். ஓகே, டிவிஷனுக்குள்ள வந்து ஒரு H1 வச்சுக்கலாம். H1 வந்து மை ஃபாலோவர்ஸ் இல்லை மை டீம் வைக்கிறேன். ஸோ சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். இது 11 பேஜ் நம்ம ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இது நம்ம டேபில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இதை நான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஃபாலோவர்ஸ் இல்லை வந்து டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஃபாலோவர்ஸ் கரெக்டாமா? அது கரெக்டாக இருக்குமா? இருங்க, லெட் மீ இப்படி லைக் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கலாம். URL. ஓகே, ஃபாலோவர்ஸ் என்டர் ப்ரெஸ் பண்ணால் எதுவுமே வரல. ஏன் வரல? அம்பு லிங்க் பண்ணல அம்பு. இருங்க, ரவுட்டர்ல கேட்கலங்க. ஏதாவது பேசுறீங்களா? நான் ஒரு நிமிஷம். ரவுட்டர்ல வந்து லிங்க் பண்ண. நான் பேச உங்களுக்கு கேட்சா? கேக்குது அம்பு. ஒரே நிமிஷம். இப்போ பேசுங்க. இருங்க, இப்போ கேட்கல எனக்கு. ஒரு நிமிஷம் இருங்களேன். இப்போ பேசுங்க. கேட்குதுங்க. சூப்பர், பர்ஃபெக்ட். கரெக்ட். ஸோ எப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து நான் ஏன் காமிக்கிறேன்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ரவுட். ஏன்னா எந்த ரவுட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளே போடணும் React.jsல. இஃப் யூ டாக் அபவுட் அதர் ஃப்ரேம்ஒர்க்ஸ் லைக் Next.jsல பார்த்தீங்கன்னா அது வந்து வேறு டெக்னாலஜி, அதை விட்டுருங்க. பட் React.js பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்கே ரவுட்டிங் வச்சுருக்கீங்களோ ரவுட் கிட்ட போங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹேவ் டிஃபைன் இட் இன் main.jsx, ரைட்? இங்கே இருக்குது பாருங்கள், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். And let's scroll down. இங்கே பார்த்தீங்கன்னா I have to feed that information here. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த கான்டெக்ட்டுக்கு அப்புறமா வந்து இங்கே நான் போடுறேன். ஸோ let me put it like this. இதுக்குள்ளே வந்து பாத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாத்து வேணுமோ. ஸோ ஃபாலோவர்ஸ் இல்லையா, ஃபாலோவர்ஸ் அண்ட் எலமெண்ட் வந்து இது மாதிரி இட்ஸ் கோயிங் டு பி லைக் ஃபாலோவர்ஸ் பேஜ். ஆட்டோமேட்டிக்காக பிஎஸ் கோட் காமிக்குது. ஐ கேன் என்டர் திஸ், க்ளோஸ் திஸ். ஸோ சேவ் அண்ட் இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா எஸ் வந்துச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஆட் திஸ் ஆஸ் அ பாத். லேட்டர் ஆன் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே ஃபாலோவர்ஸ் பேஜில் போயிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். லெட் மீ கோ டு மை ஹோம் பேஜ். இப்போ வந்து ஒரு வாட்டியும் நான் போய்ட்டு அங்கே போய் டைப் பண்ணிட்டு ஃபாலோவர்ஸ் டைப் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இட்ஸ் அ குட் பிளேஸ் டு ஹேவ் இட் இன் nav bar. ஓகே, ஸோ ஒரு URL வந்து நீங்கள் ஹிடன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பிளாக் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ நீங்கள் எப்பவுமே அப்படி பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஆல்வேஸ் ட்ரை டு அசஸ் எவ்ரி. யாரோ மீட் பண்ண நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த nav barல வந்து எப்போயுமே நீங்கள் வந்து அந்த ரெலவெண்ட் லிங்க்ஸ் உங்கள் அப்ளிகேஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக போடணும். ஓகேவா? அது நம்ம போட்டு வைக்கலாம். அண்ட் இருங்க, ஏதாச்சும் கமெண்ட் பண்ணிக்கலாம், பார்க்கலாம் எங்கே இருக்குது. கிளிக் ஆன் திஸ் பார்ட்டிசிபெண்ட், ரிஃப்ரெஷ். ஓகே, லெட் மீ ஹாவ் திஸ் chat ஹியர் ஸோ தட் நீங்களும் டீமும் பார்க்கலாம். ஓகே, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நான் இது வச்சுக்கிறேன். ஓகே,
செக் டி கேம் என்ன கேம் என்னாச்சுன்னு தெரியலையே, இருங்க முடிச்சுருங்க செக் பண்ணுறேன். ஓ மை காட். ஓகே மேபி ஐ வில் டீஆக்டிவேட் இட் அகெயின். ஓகே ஐ திங்க் இப்போ கொஞ்சம் கரெக்டாக வந்துருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கரெக்டாக ரைட் சூப்பர். ஸோ இஎஸ் கோட் செட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி. ஓகே கூல். ஸோ நம்ம என்ன பண்ணோம் இப்போ நாபாவில் வந்து வி ஹேவ் டு ஆட் இட் ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அதே மாதிரி லெட் மீ கோ டு டி நாபா. நாபா எங்கே இருக்குது? காம்போனன்ட்ஸ்குள்ளே இருக்கா? டி நாபா ரைட். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் ஐம் ஆடிங் இட் ஆஸ் நியூ லிங்க். ஒரு லிங்க்கை ஆட் பண்ணுறேன். இது எங்கே போனது வந்து என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு போகணும். ஸோ டு நோ டீம் வாய்ஸ் வில். ஸோ இதுக்கு மேலே பேசுனதா கேட்டுச்சா உங்களுக்கு? ஆக்சுவலி இருங்க லெட் மீ செக் இஃப் திங். யாராச்சும் பேசுங்க டீம், யாராச்சும் பேசுங்க. சூப்பர். அவங்களுக்கு கேட்கல நினைக்கிறேன். முடிச்சிருங்க. லெட் மீ செக் வாட் இட் டஸ். இப்போ பேசுங்க டீம், யாராச்சும் பேசுங்க. ஓகே கேட்கல, இருங்க லெட் மீ. நான் வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டு திருப்பி உள்ளே வரேன். விண்டோஸ் பக்ஸ் கைஸ், நான் என்ன பண்ணுறது சேட்லி. அதனால் ஜஸ்ட் கீப் இட் வித் மீ. Check my config. ஓகே இப்போ பேசுங்க யாராச்சு. கேட்கலையே, இருங்க let me check again. இப்போ யாராச்சும் பேசுங்க. ஓகே ஸ்டில் கேட்கலங்க. மேபி நான் ஓபிஎஸ் அச்சீவ் ரீஇன்ஸ்டால் பண்ணுமான்னு தெரியல, பட் பண்ணால் அது எக்ஸிஸ்டிங் போயிருமான்னு தெரியல. சரி ஓகே நோ ப்ராப்ளம். ஃபார் நவ் என்ன வேறு எதுவும் பண்ண முடியாது. என்னோடய இன்ஃபர்மேஷனில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. லெட் மீ செக் இட் ஹியர். இப்போ பேசுங்க டீம் யாராச்சும். விலங்குலையே இருங்க. maybe what I will do is இப்போ பேசுங்க. கேக்குதா அன்பு? இப்போ கேட்குதுங்க. ஓகே ஃபைன். ஆக்சுவலி இட்ஸ் அ விண்டோஸ் பக் அகைன். அது அப்பப்போ ரேண்டம் ஆகுது. என்னோட இமேஜும் கிளிச் ஆகுது இல்லைங்களா யூடியூப்பில். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி விண்டோஸ் பிளடி பக். என்ன பண்ணலான்னா பேசாமல் நான் ரீஇன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்குறேன் விண்டோஸ் டோட்டலாகவே. தெரியாதனமாக இந்த டெவலப்பர் ப்ரிவியூக்கிட்ட போயிட்டேன். அப்போ வந்து என் கம்ப்யூட்டர் ரொம்ப ரொம்ப ஹேங் ஆகுது. 64 GB ரேம் வச்சுமே இந்த ரொம்ப ஹேங் ஆகுது. சரி ஓகே நோ ப்ராப்ளம். லெட்ஸ் பி பேக். இப்போ எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். என்னோடய வாய்ஸ் திருப்பி செக் பண்ணிக்கோங்க. இன்னுமே என் வாய்ஸு, என்னோடய கேமு, அப்புறம் என்னோடய ஸ்க்ரீன் எல்லாம் கிளியர் தெரியுதா? ஓகே ஐ திங்க் தெரியும்னு நினைக்கிறேன். கூல். ஸோ லெட்ஸ் பி பேக். இப்போ அதே மாதிரி லிங்க் நான் வந்து லெட் மீ ஹேவ் இட் இன் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். அது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணல. ஐயா ஒரு நிமிஷம்.
ஓகே. ஸோ யா இப்போ சேவ் பண்ணிட்டேன் அண்ட் லெட்ஸ் கோ சி அவர் அவுட்புட். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் இருக்குது. இப்போ நான் ஃபாலோவர்ஸ் கிளிக் பண்ணால் எஸ் கரெக்டாக நம்மளுக்கு இங்கே போகுது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோல் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு கிரியேட் திஸ் கைண்ட் ஆஃப் காம்போனன்ட் ரைட். ஸோ ஒரு யூஐ கிரியேட் பண்ணுவேன் நான். ஸோ நான் என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் ஒரு ரியாக்டில் ஒரு காம் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் பார்ட் விச் இஸ் கிரியேட்டிங் யூஐ. ஓகே. ஸோ என்ன பண்ணுறேன் நான் குயிக்காக லெட் மீ கிரியேட் திஸ் யூஐ. ஸோ லெட் மீ கோ டு தி ஃபாலோவர்ஸ் பேஜ் அண்ட் தேவையெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையில்லை இல்லை எல்லாமே என்ன பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் அதர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. சூப்பர். ஸோ சேவ் பண்ணிப்போம் அண்ட் லெட்ஸ் சி தி அவுட்புட். கொஞ்சம் ஸ்பேஸ் தந்துக்கலாமா. ஸோ குயிக்காக வில் ஹேவ் இட் லைக் திஸ். மார்ஜின் ஆஃப் 10 வச்சுக்கிறேன். ஓகே. அண்ட் இது வந்து H1 இல்லையா. ஸோ கிளாஸ் வந்து கொஞ்சம் டெக்ஸ்ட்டு டு எல்லாம் வச்சுக்கிறேன் அண்ட் ஃபாண்ட் ஸோ போல்டாக வச்சுக்கிறேன். ஓகே ஃபானோ இதுக்கு போதும் எனக்கு. இதுக்குள்ளே வந்து I'm going to have a division. இதுதான் மெயினான டிவிஷன். ஓகே இதுக்குள்ளே தான் நான் வந்து I'm going to have it like this kind of card. ஸோ என்ன பண்ணுறேன் அதே மாதிரி let me have like BG of class name of BG of whiteன்னு போடுறேன். மேபி ஆல்ரெடி ஒயிட்டு தான் இருக்கோ இல்லை ஸோ ஒயிட் நான் போட்டுக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ பேடிங் ஆஃப் 10 வச்சுக்கிறேன். ரவுண்டடாக இருக்கணும், ஷேடோ இருக்கணும் அண்ட் யா ஓகே ஃபைன். கொஞ்சம் ஸ்பேஸ்க்கு என்ன பண்ணுறேன் ஐ வில் ஹேவ் இட் லைக் இங்கேயோ இல்லை இங்கேயோ நான் என்ன பண்ணுறேன் மார்ஜின் பாட்டம் ஆஃப் இங்கே வச்சுக்கிறேன் 5 வச்சுக்கலாம் 5. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துச்சா சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் இந்த டிவிஷனுக்குள்ளே வந்து ஐ நீட் 3 things. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்க போகுது. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸாம்பிளுக்காக என்னோட இமேஜ் இருக்க போகிறேன். கிட்டப்போட இமேஜ் எப்படி வச்சுக்கலாம் ஸ்லாஷ் உங்களோட யூசர் நேம் டாட் பிஎன்ஜி இப்படி போட்டால் உங்களோட யூஸ் நேம் வந்துடும் கரெக்டாக. ஸோ எப்பவுமே ஆல்ட் நேம் தரணும் ரொம்ப நல்லதுன்றதோட கண்டிப்பாக மேட்ரியா எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க இந்த கன்வென்ஷன். ஓகே. ஸோ இமேஜ் வந்துச்சு. இப்போ எனக்கு இது வந்து ரொம்ப பேச வேண்டாம். கிளாஸ் நேம் அண்ட் வித் ஆஃப் மேபி 2 இல்லை 40. ஓகே. அண்ட் இது வந்து எனக்கு வந்து ஐ வாண்ட் லைக் ரவுண்டட் ஃபுல்லாக இருக்கணும். ரவுண்டட் ஃபுல் டன். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் திஸ் டு பி லைக் ஃபுல் வித்தாக வச்சுக்கலாம் இல்லை உங்கள் இஷ்டங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐ மீன் கோயிங் டு ஹேவ் இட் லைக் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் இங்கே மேலே போயிட்டு ஃப்ளெக்ஸ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ண போகிறேன் இந்த இமேஜ்குள்ளே வந்து இந்த மாதிரி என்னோடய டைட்டில் இருக்க போகுது கரெக்டாக. ஸோ வாட் ஐ வில் கோயிங் டு இஸ் உங்கள் டிவிஷன் வைக்கிறேன். டிவிஷனுக்குள்ளே வந்து H4 வந்து பேர் போடுறேன். எப்பவுமே ஆல்வேஸ் வென் யூ டிசைன் கியூஐ ட்ரை டு ஹேவ் 2 things. ஒன்று வந்து ஷார்ட் நேமில் போடுங்க, ஒன்று வந்து பெரிய நேமில் போடுங்க. ஓகே. அப்போ தான் உங்களுக்கு எப்படி யூஐ மாறுதுன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஓகே ப்ரோ ஃபஸ்ட்டு யூஐக்கு எப்படி ரிப்பேர் பண்ணுவீங்க, என்ன ஐடியா பண்ணலாம், எப்படி க்ரியேட் பண்ணலான்னு. ஸோ எல்லா ஐயன் தெரில ஜாஸ் அகமத் ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம இன்டர்ன்ஷிப்பில். ஸோ வாட் வி யூஸ்வலி டூ இஸ் உங்களோட டேட்டா வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா இட் இஸ் கோயிங் டு பி இன் யூஐ அது டிசைட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏபிஐலேருந்து நீ டேட்டா ஷோ பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னென்ன வேல்யூலாம் இருக்கோ அதை நீங்கள் வந்து ஒரு ரைட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதிட்டு அந்த இன்ஃபர்மேஷனில் ஒரு 100 இன்ஃபர்மேஷன் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100 நம்மளால் யூஐயில் காமிக்க முடியாது கரெக்டாக. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ரொம்ப மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை வச்சு மட்டும் நீங்கள் வந்து உங்களோட பேப்பரில் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணலாம் ரேண்டமான ஸ்கெட்ச் லைக் யூஐ எப்படி இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு காம்பனண்ட் இருக்குது. இதில் வந்து முக்கியமான பார்த்தீங்கன்னா நேமு அவங்க டிசிக்னேஷன் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இன்ஃபர்மேஷன் நான் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த டிசைன் வந்து ட்ராஃப்ட் பண்ணியிருக்கேன். பட் டிசைன்லாம் பண்ணோம் இல்லையா லைக் டிஜிட்டல் டிசைன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் யூஸ் ஃபிக்மா ஆர் அடோபி XD. ஸோ அந்த சாஃப்ட்வேர் வச்சுக்கோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் டிஜிட்டல் வெர்ஷனாக. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு டிசைனில் எல்லாமே பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக டெவலப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். திஸ் இஸ் வாட் வி ஆல் ஃபாலோ. ஸோ உங்களோட கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ரைட். ஸோ என்ன பண்ணுறேன் லெட் மீ ஓகே. ஸோ கிளாஸ் வந்து டெக்ஸ்ட் பேஸ் போடுவோமா. ஸோ ஆல் டெக்ஸ்ட் பேஸ் தான் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். இது ஃப்ளெக்ஸ் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ஹேவ் லைக் திஸ். ஃப்ளெக்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து டெக்ஸ்ட் பேஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ வில் ஹேவ் இட் லைக் திஸ் ஃபாண்ட் செமி போல்ட். ஓகே நைஸ். நெக்ஸ்ட் நான் இருக்குது டிசிக்னேஷன் இல்லையா. டிசிக்னேஷன் பண்ணுற மாதிரி ஐ வில் புட் இட் லைக் இன் ஸ்மால் கூட போடலாம் எனி டேக்ஸ். சி மெனி பீப்புள் ஆர் நாட் யூஸிங் சிமெட்டிக் டேக்ஸ். வாட் இஸ் சிமெட்டிக் டேக்ஸ் பை தி வே. சிமெட்டிக் டேக்ஸ்னாவே ஸோ டிவிஷன் H4 H1 H2 அதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம் மோஸ்ட்லி கரெக்டாக. பட் வி கேன் ஆல்சோ யூஸ் சம் அதர் டேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்
we have main tag, we have aside tag, and we have so and so. Okay, so we even have I think dialogனு ஒரு tag இருக்கு பாருங்க. ஸோ அது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக அந்த கண்டிஷன் வாட் டைப் ஆஃப் டேட்டா இட்ஸ் கோயிங் டு பி இன் அதை பேஸ் பண்ணி யூ ஹவ் டு கிரியேட் ரிலவெண்ட் HTML tags. இப்போ நீங்கள் வந்து இந்த H4 வந்து இப்படியும் ஒர்க் ஆகும், இல்லை டிவிஷன் ஃபாண்ட் செமி போல்ட் போட்டு அன்பு செல்வன் ராக்கி போட்டாலும் ஒர்க் ஆகும். ஓகே, பட் யூ ஹேவ் டு யூஸ் இட் ரைட் HTML tags. அதை நான் சொல்ல வரேன். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து உங்களோட SEO வந்து இம்ப்ரூவ் பண்ணும், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, ரைட். ஸோ லெட் மீ டூ திஸ். இங்கே வந்து ஸ்மால் டேக் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட டிசிக்னேஷன் லைக் ஃபுல்ஸ்டாக் இன்ஜினியர் இப்படி போடுறேன். ஸோ சேவ் அண்ட் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு பார்த்தீங்களா, ஸ்மாலோட டிஃபால்ட்டாக நான் பிஹேவியர் ஸ்மால் ஆயிடுச்சு. எனக்கு இதான் வேணும் எனக்கு. ஓகே, நான் அப்படியே போட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் திஸ் டு பி என்டையர் டிவுக்கு வந்து எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து சென்டராக இருக்கணுங்க. சென்டராக வேணும் எனக்கு. ஓகே, சென்டர் ஆயிடுச்சா, ஃபைன். இப்போ இமேஜ் ஆசிடியஸ் அப்படி தானே இருக்குது, பிகாஸ் வித் அண்ட் ஹைட்டெல்லாம் ஓகே பிரச்சனை இல்லை. வாட் ஐ வில் டூ இஸ் ஓகே, நெக்ஸ்ட் நான் போடுன்னு பார்த்துக்கலாம். இருங்க. நெக்ஸ்ட் வந்து ஐ ஹாவ் திஸ் 3 கைண்ட் ஆஃப் பட்டன்ஸ், ரைட்? ஸோ நான் பண்ணுறேன் இப்போதைக்கு பட்டன்ஸ் விட்டுலாமா? விட்டுலாம் இப்போதைக்கு, நமக்கு தேவையில்லை. ஓகே, எனக்கு ஜஸ்ட் இந்த நேம் மட்டும் எனக்கு வேணும் எனக்கு. லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் தி கீ கான்செப்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் டிப்பிக்கலி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லைக் இது கொஞ்சம் யூஏ ரெடி பண்ணிக்கலாமா? இருங்க, யூஏ கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் சென்டர் வந்தால் பெட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை வந்து இங்கே என்ன பண்ணுறேன், ஐ வில் ஹேவ் இட் லைக் மேக்ஸிமம் வித் ஆஃப் எக்ஸல் வச்சுக்கிறேன். XL சேவ் மேக்ஸிமம் ஆஃப் LG மேபி. ஓகே, அண்ட் இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மார்ஜினை ஆட்டோவாக்கலாமா? ஆக்கலாமே. MX ஆஃப் ஆட்டோ இப்படி சொல்கிறீங்களா? பட் எனக்கு வந்து ஃபுல்லாகவே இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, இல்லைனா இது கூட மேக்ஸிமம் வேண்டாம், அப்படி இருக்கணும். எனக்கு வந்து இந்த இமேஜ் ஏன் சென்டர் வரல தான் யோசிக்கிறேன். ஏன் வரல நீ ஐடியா? அதில் பேக்ரவுண்ட் வந்துட்டு ஃபுல் வித்தில் இருக்கிறதால இருக்குது. இல்லை அப்படி நான் ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்டிஃபை கான்டென்ட் சென்டர் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, லெட் மீ புட் இட் ரெட்டாக போட்டு பார்க்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இமேஜ் வந்து ஸோ ஏதோ நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணலாம், பட் ஸ்டில் let me debug this. So right click, inspect. So we close this and image குள்ள போய் பார்த்தனா image click பண்ணிக்கிறேன், scroll பண்ணுறேன். we have width improvement னா it's taking full. okay, இப்போ scroll பண்ணினா we have the maximum width 100%, height auto இருக்கு. okay, அன்பு இமேஜ்ல MX ஆட்டோ கொடுத்தா சென்டர் ஆகுமா? இதில் இமேஜில் வந்து ஆக்சுவலி ட்ரை பண்ணி பார்க்கலாம். MX auto save, எஸ் ஆயிடுச்சு. பட் ஏன் இது இப்படி ஆகுது அப்படின்னா, இஃப் யூ ஸ்க்ரால் டவுன் இந்த இமேஜை பார்த்தா we have display as blockனா அர்த்தம் it will take the entire width. அதனால தான் மெயினாக அது ஆகுது. ஓகே, ஸோ this also works by the way. let's keep it as it is. நம்ம இதுவும் ஒர்க் பண்ணிக்கலாம், அது ஒர்க் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நம்ம இதுவும் பண்ணிக்கலாம், as it is வச்சுக்கலாம். ஸோ சேவ். நெக்ஸ்ட் திங் இஸ் கொஞ்சம் செப்பரேட் பண்ணிக்கிறது மட்டும். டிவிஷனில் வந்து let me have a class margin top of 5 maybe. ஓகே, இது டெக்ஸ்ட் கொஞ்சம் பேச ஆக்கலாமா? ஸோ இது என்ன பண்ணுறேன், let me add like text of LG போடுறேன். LG. ஓகே, கூல் கைஸ். எனக்கு இப்போதைக்கு இது போகணும். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா யோசிங்களேன். ஸோ மை டீம் ஆஸ் மெனி மெம்பர்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா வந்து டிப்பிக்கலி இஃப் ஐ வாண்ட் டு கிரியேட் லைக் ஒரு 10 பேர் வச்சுக்கோங்களேன். 10 பேர் ஆட் பண்ணணும். என்ன பண்ணணும், HTML I will copy this, paste it 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ பார்த்தீங்கன்னா 114 கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து எங்கள் மார்ஜின் இல்லை. ஸோ என்ன பண்ணணும், நான் திருப்பி மேலே போயிட்டு எல்லாத்துக்கும் இங்கே போயிட்டு ஐ ஹாவ் டு ஸ்பெசிஃபை தி பாட்டம். ஸோ இங்கே போயிட்டு மார்ஜின் பாட்டம் ஆஃப் 5 அண்ட் நீங்கள் சால்வ் பண்ணி வச்சுக்கோங்களேன். இதுக்கு அப்ளை ஆகிருக்கு, மற்றதுக்கும் அப்ளை ஆகலை. ஸோ என்ன பண்ணணும், அகெயின் ஐ ஹேவ் டு டூ இட் ஃபார் 10 times. திருப்பி யூஐ ஏதாச்சும் ப்ராப்ளமா சேஞ்ச் பண்ணணுமா, திருப்பி ஐ ஹேவ் டு டூ இட் 10 times. இட்ஸ் ஸோ இரிட்டேட்டிங். ஓகே, இது வந்து இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டை வந்து நீங்கள் வந்து 2-3 வருஷம் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதுக்கான பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பார்த்தீங்கன்னா தான் காம்போனன்ட்ஸ். ஸோ we can create this kind of UI in single page and we can call it in multiple places. ஓகே, ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் மல்டிபிள் பிளேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம இப்போ ஷோ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சிம்பிளாக என்ன பண்ணுறேன்னா வித்தவுட் எனி லாஜிக் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் அன்டூ பண்ணுறேன். இல்லை வாட் ஐ வில் டூ இஸ்
லெட் மீ கோ ஹியர் அண்ட் இங்கே பார்த்தீங்களா எது ஜெல் பண்ணதே தெரியாமல் இருக்குது பாருங்கள் பிகாஸ் ஆஃப் டி அவ்வளோ கோடு இருக்குது அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள் ஸோ என்ன பண்ணணும் ஐ ஹவ் டு டெல் திஸ் எனி ஹவ் ஸோ மூவ் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஓகே ஸோ சேவ் பண்ணிப்போம் கரெக்டாக ஃபார்மேஷன் பார்க்கலாம் யூஐ பார்க்கலாம் ஓகே பர்ஃபெக்ட் இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா we can use two things ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் அசியூம் லைக் எனக்கு வந்து இந்த டேட்டாவை பற்றி நான் கவலைப்படல பட் ஐ வாண்ட் டு லூப் திஸ் கைண்ட் ஆஃப் கார்ட் 10 times நான் என்ன பண்ணலான்னா ஐ கேன் லூப் வித் யூஸிங் JSX யூஸிங் JavaScript ஓகே ஸோ லைக் ஹவு ஸோ நான் சொல்லியிருந்தேன் இந்த JavaScript we can have it like this ஸோ இதுக்குள்ளே வந்து we can write any code ஸோ 5 + 5 it's 10 ரைட் ஸோ JavaScript எல்லா கோடும் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இதில் என்ன பண்ண போகிறேன்னா I'm going to have my logic. I'm going to write my code here. என்ன கோட் ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 10 கேரக்டர் வேணும் எனக்கு ஓகே let me add like 1 2 3 அதில் என்ன பண்ணிக்கலாம்னா I can have it like array dot off ஸோ இங்கே வந்து I can put anything for example 5 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் check it சேவ் பண்ணுறேன் refresh இங்கே பார்த்தீங்கன்னா 5 காமிக்குது ஓகே ஸோ அது மாதிரி or else what I can do is நம்பர் 5 என்ன பண்ணுறேன்னா let me have like 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகே நல்லா பண்ணுறேன் நல்லா பாருங்கள் I have created 10 values ஓகே ஸோ இன்னும் சிம்பிளாக நீங்கள் பண்ணலாங்க you can also use for and so and so பட் இது வந்து ரொம்ப ஈஸியான வே அதனால் இதை ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே I have this 10 kind of values and ஒன்று நான் மேப் பண்ண போகிறேன் டாட் மேப் ஓகே ஸோ மேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஐட்ரேஷன் இருக்க போகுது கரெக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் நான் சேவ் பண்ணுறேன் அண்ட் இதுக்குள்ளே வந்து என்னோட டிவிஷன் என்ன டிவிஷன் இருக்க போகுது டிவிஷன் ஓகே ஸோ லெட் மீ கிரியேட் திஸ் லைக் திஸ் டிவிஷன் ஸோ சேவ் பண்ணிக்கிறேன் ஃபார்ம் ஆயிடுச்சா அண்ட் வி ஹேவ் எரர் பிகாஸ் இதுக்குள்ளே எதுவுமே இல்லை இல்லையா அந்த நேரம் காமிக்குது ஸோ கீ ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு சொல்லி காமிக்குது நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட டிவிஷன் இருக்கு இல்லையா இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நான் இங்கே போட்டுடுறேன் பிகாஸ் இதான் என்னோட யூஐ ஸோ போட்டுட்டு லெட்ஸ் சேவ் இட் ஹியர் அண்ட் இங்கே பார்த்து நிறைய காமிக்குது ஸோ ஒன்றுனா போய் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா எப்போயுமே இது மாதிரி நீங்கள் மேப் எந்த லூப் நீங்கள் பண்ணாலுமே யூ ஷுட் யூஸ் தி கீ ஸோ கீ என்ன இருக்க போகுதுன்னா இட்ஸ் கோயின் பி இன் கேஸ் இட்ஸ் கோயின் பி அதோட வேல்யூ தான் கரெக்டாக இது வந்து இங்கே இருக்குது ஐட்ரேஷன் இருக்குது ஸோ ஐட்ரேஷன் சொல்லி கால் பண்ணிக்கலாம் இட் ஹேஸ் டு பி யூனிக் தட்ஸ் ஆல் ரைட்டா இப்போ பண்ணோன்னா சேவ் எல்லாயிரம் போயிடுச்சு செக் பண்ணி பார்க்கலாமா லெட் கிவ் இட் ட்ரை சேவ் அண்ட் நீங்கள் பாருங்களேன் 10 வாட்டி அழகான கால் வந்துச்சு நம்ம ஒரே ஒரு யூஐ தான் ரைட் பண்ணியிருக்கோம் பட் இட் ஹஸ் ரெண்டட் இட் 10 times வித் தி பவர் ஆஃப் JavaScript ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு எரர் இருக்குது பெருசாகவே தெரில பாருங்கள் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரில பாருங்க ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு ஜஸ்ட் இங்கே ஒரே பிளேஸில் போயிட்டு இங்கே போயிட்டு மார்ஜின் பாட்டம் ஆஃப் 5 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இட் வில் ஒர்க் இன் எவ்ரிவேர் எங்கெல்லாம் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறீங்க அது மாதிரி எல்லாத்துலையும் ஒர்க் ஆகும் ஓகே யூஸ் ஹவ் இட் வில் ஒர்க் ஸோ இங்கே நீங்கள் என்ன கூட பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வாட் ஐ கேன் டூ இஸ் லைக் இது எனக்கு வந்து ஒரு கிரிட்டாக பண்ண போகிறேன் இப்போ நம்ம ஆப்பில் இல்லாமல் கிரிட்டாக பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஸோ மேலே போயிட்டு இதுக்கு மேலே I'm going to create a division ஸோ டிவிஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா I'm going to create a grid of columns of எவ்வளோ 4 வச்சுக்கலாமா 4 இல்லை 3 வச்சுக்கலாமா 3 வச்சுக்கலாம் 3 அண்ட் கேப் வந்து ஒரு 10 வேணும் எனக்கு ஓகே ஃபார் ஸ்பேஸ் அண்ட் இதுக்குள்ளே வந்து நான் மேப் ஃபாலோ பண்ணுறேன் நான் மேப் முடிஞ்ச உடனே நான் வந்து அந்த டிவிஷன் க்ளோஸ் பண்ணுறேன் ஸோ விச் மீன்ஸ் இந்த கிரிட்டுக்குள்ளே வந்து இது என்டையர் இது இருக்கும் ஓகேங்களா லெட் சேவ் இட் அண்ட் சி தி அவுட்புட் அண்ட் ஹியர் இட் கோஸ் ஓகே ஸோ நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரியுதா புரியுமா ஏதாச்சும் இருக்கா ஓகே ஓகே ரைட் ஸோ இந்த கேப் ரொம்ப அதிகமாக இருக்குது லெட் மீ ஹேவ் லைக் 5 மேபி 5 அண்ட் கொஞ்சம் ரைட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுவும் கம்மி பண்ணிக்கலாம் டோட்டலி உங்களோட திங் தான் ரைட் திஸ் இஸ் ஹவு இட் வில் ஒர்க்குங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்மளோட மெயினான பேஜை நல்லா பாருங்கள் வி ஹேவ் கிரியேட்டட் திஸ் இன் அவர் மெயின் பேஜ் ரியாக்டில் எவ்ரி திங் இஸ் யூஐ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் திஸ் டூ இது வந்து ஒரு கம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணணும் கரெக்டாக ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த பேர் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது பேர் வந்து டீம் சைஸ் இல்லை ஃபாலோவர் கார்டு வச்சுக்கோங்களேன் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாலோவர் கார்டு நான் என்ன பண்ணுறேன் காம்பனண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அங்கே போயிட்டு ரைட் கிளிக் நியூ ஃபைல் அண்ட்
இது இப்போ என்னது ஃபாலோவர் கார்ட் அப்படின்னு வைக்கிறேன் .jsx ஓகேங்களா. ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுச்சிங்க பார்ப்போம். நம்ம வந்து ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது ஸ்னிப்பெட் மூலியமா. இட்ஸ் கால் SFC. ஓகே, ஸோ டேப் நேம் பார்த்தீங்கன்னா ஃபாலோவர் கார்ட். ஓகே, அண்ட் இங்கே வந்து என்ன போகுதுன்னா நம்மளோட இந்த யூஐ இருக்க போகுது கம்ப்ளீட்டாக. ஓகே, திஸ் யூஐ. ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி இந்த யூஐயை வந்து இங்கே கட் பண்ணிக்கிறேன் அண்ட் இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் அண்ட் இங்கே எரர் காமிக்கும் எரர் காமிக்கும். நம்ம அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே நம்ம க்ளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா ஐ ஹாவ் கிரியேட்டட் அ ஃபாலோவர் கார்டு. அதுக்குள்ளே அந்த என்னோட யூஐ டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகே, அண்ட் கீ இப்படி நான் கமெண்ட் பண்ணிக்கலாமா, கமெண்ட் பண்ணிக்கிறேன். சேவ். ஸோ எரர் போயிடுச்சு இப்போதைக்கு. அண்ட் வி ஹாவ் எக்ஸ்போர்ட்டிங் இஸ் ப்ராப்பர்லி. அண்ட் இப்போ நான் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட பேஜஸ்க்குள்ளே வந்து யூ கேன் யூஸ் இட். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கீழே என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஐ வில் ஜஸ்ட் ஹேவ் இட் லைக் திஸ். அந்த காம்போனண்ட்டை இங்கே நான் கால் பண்ணுறேன், யூஐயில் கால் பண்ணுறேன் ஃபாலோவர் கார்டு. கரெக்டாக. ஸோ என்டர் விச் வில் இம்போர்ட் இட் டைரக்ட்லி. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன் அண்ட் அவுட் போய் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்திருக்கு. ஸோ இதை நான் வந்து மல்டிபேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ கேன் யூஸ் இட் இன் தி ஃபாலோவர்ஸ் பேஜ். ஐ கேன் ஆல்சோ யூஸ் இட் இன் அபவுட் பேஜ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இங்கே நியூஷனில் வந்து இங்கே டேட்டாவே ஃபாலோவர் கார்டு அப்படின்னு போகிறேன்னா இங்கேயும் காமிக்குது, அபவுட்டில் போனால் இங்கேயும் காமிக்குது. ஸோ ஐ கேன் ரீயூஸ் திஸ் காம்பனன்ட் மெனி பிளேசஸ். இன் நார்மல் JavaScript, நார்மல் HTML CSS we can't do it, right? ஸோ நம்ம திரும்ப காப்பி பேஸ்ட் பண்ணணும். அதான் ஒரு பெரிய ஹெட்டேக். அந்த ஹெட்டேக் தான் அந்த React.js வந்து சால்வ் பண்ணுது. ஓகே, ஸோ இங்கே ஒரு டவுட் இருக்கும். ஸோ வாட் சப்போஸ் நான் ஏதாச்சும் இங்கே வந்து டெலீட் பண்ணேன் அப்படின்னா, லைக் ஏதாச்சும் மாடிஃபை பண்ணுறேன்னா அது எல்லா பேஜுமே மாடிஃபை ஆகுமா அப்படின்னு கேட்பீங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் லெட் மீ கோ டு ஃபாலோவர்ஸ் கார்டு. இங்கே வந்து லெட் மீ சேஞ்ச் டு அன்விச்சன் ராக்கிலேருந்து அன்விச்சன் வைக்கிறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் சேஞ்ச் எவ்ரிவேர். அந்த காம்பனி எங்கெல்லாம் கால் பண்ணியிருக்கீங்களோ அது இங்கேயும் சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் இஃப் யூ கோ டு ஃபாலோவர்ஸ் இட் வில் ஈவன் சேஞ்ச் தட். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் ஒரு சிங்கிள் பிளேஸ். ஃபாலோவர் கால் இங்கே சேஞ்ச் பண்ணிங்கன்னா எல்லாத்தையுமே சேஞ்ச் ஆகிரும். இது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ சோஃபா புரிஞ்சது எல்லாருக்கும்? யாருக்கா புரியாமல் இருந்தால் நீங்கள் போய் சொல்லுங்கள். இட்ஸ் அ வெரி பேசிக் பாயிண்ட். ஓகே, ஆனால் JavaScript framework which one is best, React or Angular? ஆக்சுவலி எதுவுமே பெஸ்ட்டு கிடையாதுங்க. எல்லாமே வந்து குட் ஃப்ரேம்ஒர்க் தான். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி கம்பெனி which you are like to work. certain companies suggest learning Angular and சில பேர் வந்து React வந்து ஃபுல் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டோட்டலாக உங்களோட கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் React கற்றுட்டாலும் சரி, Angular கற்றுட்டாலும் சரி, ஸோ ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் React கற்றுட்டு Angular கற்றுக்கலாம், இல்லை Angular கற்றுட்டு React கற்றுக்கலாம். ஸோ ஒரு லாங்குவேஜ் கற்றுட்டிங்கன்னா மற்ற லாங்குவேஜ் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ சஜஸ்ட் டு கோ வித் React.js பிகாஸ் இட் ஹேஸ் மோர் கம்யூனிட்டி சப்போர்ட் அண்ட் ஈஸி டு லேர்ன். அதனால் நீங்கள் அதை வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறோன்னா அதுக்கான வே இது தான். இப்போ வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் போடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா props. In React we have something called props which is shorthand for properties. ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா இப்போ நீங்கள் HTML பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் டேக் HTML. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இன் H4 we have class name. நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, நான் ஸ்டார்டிங் சொல்லியிருந்தேன். எந்த எவ்வளோ பேர் ஞாபகம் வச்சுருந்தீங்க தெரியல. இது வந்து டேகு, இது வந்து ஆட்ரிபியூட்ஸ். இன் சிம்பிள் இங்கிலீஷ் இது வந்து மெயின் டேகு, இது வந்து அதோட ஆப்ஷன்ஸ். வாட் எவர் தட் டேக் நீட்ஸ் டு பி, அது நீங்கள் இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரியாக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா we have that same kind of syntax we call it as properties. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் ஒரு வாட்டியும் நாங்கள் கால் பண்ணுறேன், அபவுட் பேஜில் கால் பண்ணுறேன் ஃபாலோவர் கார்டு சொல்லிவிட்டு. ஓகே, இல்லை ஐ வில் ஜஸ்ட் டூ ஒன் திங், ஐ வில் ஜஸ்ட் கோ டு தி ஃபாலோவர்ஸ் கார்டு ஹியர் அண்ட் இது இல்லை ஃபாலோவர்ஸ் பேஜுக்குள்ளே போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எங்கெங்கெல்லாம் கால் பண்ணுறனோ ஃபாலோவர்ஸ் கார்டை எனக்கு வந்து நான் போட்ட அதே ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன் தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய இமேஜ் வருது, என்னோடய நேம் வருது, என்னோட ஃபுல்ஸ்டாக் இன்ஜினியர் வருது. கரெக்டாக? பட் ஐ வாண்ட் லைக் டிஃப்ரெண்ட் என்னோடய லேஅவுட் தான் இது, பட் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். கரெக்டாக? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த காம்போனன்ட்ஸில் யூ கேன் பாஸ் ப்ராப்ஸ் விச் இஸ் shorthand for ப்ராப்பர்ட்டிஸ். நீங்கள் வந்து டேட்டா வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த ஃபாலோவர்ஸ்குள்ளே என்ன டேட்டாஸ் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே வந்து எனக்கு வந்து நேம் மாற்றுறேன். ஸோ ஐ வாண்ட் திஸ் நேம்
அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் இல்லைங்களா. ஸோ HTML மாதிரி தான் டிப்பிக்கலி, ரைட். ஸோ இந்த நேம் நான் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ புட் லைக் த்ரிஷான்னு போட வச்சுக்கோங்களேன், த்ரிஷா. சேவ். அண்ட் இங்கே போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. பிகாஸ் யூ guys need to understand one thing, which is ஸோ இந்த காம்போனண்ட்குள்ளே ஈவன் டிப்பிக்கலாக HTML நீங்கள் எப்படி நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க இது ஆட்ரிபியூட்ஸ் கரெக்டாக, அதே மாதிரி React காம்போனண்ட்டில் திஸ் இஸ் கால்ட் ப்ராப்ஸ். எப்போலாம் நீங்கள் ப்ராப்ஸ் வந்து நீங்கள் இது மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்களோ யூ ஹேவ் டு கெட் இட் இன் தி ஃபாலோவர்ஸ் கார்ட். ஸோ கிளிக் பண்ணுறேன் அண்ட் இங்கே என்ன பண்ணணும், ஐ கேன் கெட் இட் லைக் ப்ராப்ஸ். சிம்பிள். அங்கே ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே தான் இங்கே. ஓகே, ஸோ அதை நம்ம இங்கே ப்ராப்ஸ் கால் பண்ணுறோம், தட்ஸ் அ திங். ஸோ இப்போ ப்ராப்ஸ் நம்ம போச்சாச்சு அண்ட் இங்கே வேறு காமிக்குது. ஸோ வார்னிங், ப்ராப்ஸ் இஸ் டிக்ளேர்ட் பட் இட்ஸ் வேல்யூ இஸ் நெவர் ரேட் சொல்லிட்டு வருது. பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணல இல்லைங்களா. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த ப்ராப்ஸ் லாக் பண்ணி பார்க்கலாமா, லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ லாக் பண்ணுறேன், ப்ராப்ஸை வந்து கன்சோல் லாக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேவ், லெட்ஸ் செக் இட், ரைட் கிளிக் அண்ட் வியூ பேஜஸ் உள்ள இன்ஸ்பெக்ட் அண்ட் லெட்ஸ் கோ டு கன்சோல். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா we have receiving a object. ஓகே, ஸோ ஒரு வாட்டியுமே உங்களோட காம்பவுண்ட் ரன் மாதிரி ஆகும்போதும் யூ வில் ரிசீவ் ஆப்ஜெக்ட். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ண அந்த ஆட்ரிபியூட்ஸ் காமிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா if you go to here, not here, here, and இங்கே பார்த்தீங்கன்னா if I pass another thing like role actress for வச்சுக்கோங்களேன், சேவ். இங்கே பார்த்தீங்கன்னா I am receiving as 2 object. ஸோ ஐ மீன் ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே 2 வேல்யூஸ் இருக்குது, நேமு ரோல் சொல்லிட்டு. இப்போ எனக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். ஸோ அந்த காம்போனண்ட்டில் குள்ளே எங்கே இந்த வேல்யூ வேணுமோ அங்கே நீங்கள் வந்து யூஸிங் JavaScript இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ப்ராப்ஸ் டாட் நேம் அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து யூ கேன் புட் இட் லைக் திஸ். ஸோ எப்படி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். இங்கே பார்த்து திருச்சா வந்துச்சு. ஓகே, அண்ட் இங்கே எரை காமிக்குது. ஏன் காமிக்குது பார்க்கலாம். நேம் இஸ் மிஸ்ஸிங் இன் ப்ராப்ஸ் அப்படின்னு காமிக்குது. பிகாஸ் ஆஃப் தி வேலிடேஷன்ஸ் ES6 ஐ மீன் ES3 வேலிடேஷன்ஸ் காமிக்குது. பட் ஃபார் நோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ டோன்ட் நீட் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் ஃபார் நோ. ஓகே, அதை பற்றி நம்ம வந்து ஃபியூச்சரில் நம்ம வந்து ஒன்றா பார்க்கலாம், ரைட்டா. ஸோ இப்போ வந்து நேம் அவ்வளோதான் பாஸ் பண்ணிட்டோம். we have to follow the role as well, ரைட். ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே அதே மாதிரி இங்கே போய்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராப்ஸ் டாட் ஆக்ட்ரஸ் இல்லையா, ஆக்ட்ரஸ். ஸோ நாட் ஆக்ட்ரஸ், இட்ஸ் கால்ட் ரோல், கரெக்டாக. ஏன்னா நல்லா பார்த்துக்கோங்க, இந்த வேல்யூ இந்த வேரியபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வில் கம் ஃப்ரம் திஸ் திங். என்ன ரோல் போடுறீங்களோ அதே தான் இங்கே போடணும். ஓகே, ஸோ இட்ஸ் கால்ட் ரோல். ஸோ சேவ் அண்ட் எஸ் பர்ஃபெக்டாக வந்துச்சு. இப்போ நம்ம கன்சிடர் தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிஃப்ரெஷ் அண்ட் இமேஜ் எனக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணலாம், அதே மாதிரி ஐ கேன் கோ ஹேர், இங்கே போயிட்டு இமேஜ் அப்படின்னு போட்டுட்டு இமேஜ் என்னவோ இந்த வேல்யூ இங்கே போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் எங்கே இருக்க போகுது, க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ github.com/anburocky3.png. ஸோ சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இது இமேஜ் இருக்கிறதுனால வாட் வி கேன் டூ, அங்கே போயிட்டு அதே மாதிரி we can have this like this props.image. இட்ஸ் கால்ட் இமேஜ், ரைட். ஸோ சேவ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஆட்டோ பாப்புலேஷன் வரல இல்லைங்களா. டாட் போட்டிங்கன்னா வந்து நான் வந்து ஐ ஹேவ் டு டைப் இட் கரெக்ட்லி. ஸோ இங்கே நம்ம நிறைய ஹியூமன் எரர்ஸ் பண்ணுவோம், கரெக்டாக. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் பண்ண தான் டைப் ஸ்கிரிப்ட் வந்துச்சு. நீங்கள் டைப் ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்களுக்கு சஜஷன்ஸ் காமிக்கும் கரெக்டான நேம். ஸோ அதை வச்சு நீங்கள் அழகாக ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் மேலே டைப் பண்ணிக்கிறேன் இமேஜ். ஸோ இட் சேவ் இட் ஹியர். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் அது தான் இருக்கு இல்லையா. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் லெட் மீ கோ அண்ட் சர்ச் தி இமேஜ். ஓகே, let me open this. Anything else இது ஓப்பன் பண்ணுறேன். ரைட் கிளிக், காப்பி இமேஜ் அட்ரஸ். let me go here, இங்கே போயிட்டு let me create it like this. பாஸ் பண்ணுறேன் அந்த URL. ஓகே, இப்போ சேவ் பண்ணிங்க அப்படின்னா let me go to here. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா சேஞ்ச் பண்ணும் போது இட் இஸ் அஃபெக்டிங் தி UI, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், வாட் we should do is we should able to adjust the UI accordingly. ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த அதே மாதிரி ஃபாலோவர்ஸ் கார்டு இருக்கு இல்லையா, அங்கே போயிடுறேன். அண்ட் இங்கே வந்து let me இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் நான் தரல, அதனால பிரச்சனை. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஹைட் வந்து அதே மாதிரி 40 தரேன். சேவ். பிகாஸ் அப்போ தான் நான் ஆஸ்பெக்ட் ரேஷியோ கரெக்டாக இருக்கும், அதனால். ஸோ இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. பட் இமேஜ் வந்து ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு நான் என்ன பண்ணலாம், வாட் ஐ கேன் டூ இஸ் அதே மாதிரி ஐ வில் ஹாவ் சம்திங் கால் எஸ் எதை சொல்லணுமா, ஓகே பிஜி கவர் அப்படின்னு தரேன். ஸோ விச் வில் ரிஃப்ரெஷ் ஆப்ஜெக்ட் கவர்னர், கரெக்ட், ஆப்ஜெக்ட் cover. So save, refresh and now it's okay. Okay, based on that நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அப்பு டவுனு கொஞ்சம் மாற்றிக்கலாம். எனக்கு இது இப்போதைக்கு ஓகே.
ஓகே ஸோ இது மாதிரி ஐ கேன் மேனிப்புலேட். ஸோ எக்ஸாம்பிள் வாட் சப்போஸ் ஐ வாண்ட் டிஃப்ரெண்ட் டேட்டாஸ். ஸோ எக்ஸாம்பிள் நான் அதே மாதிரி அபவுட் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேங்க. இது கன்ஃபியூஷனாக இருக்குது இல்லையா? லெட் மீ க்ளோஸ் தி அபவுட் பேஜ். அண்ட் இங்கே நான் வந்து அதே மாதிரி ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ ஃபாலோவர் கார்ட். அண்ட் அதே மாதிரி இட்ஸ் ஐ கோயிங் டு பி கார்ட். இதுக்குள்ளே வந்து இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ சேவ் பண்ணும்போது எந்த வேலையும் வரல. கரெக்டாக? ஸோ இட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட், ரைட்? ஸோ இதுதான் நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு டூ சம் கைண்ட் ஆஃப் வேலிடேஷன்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணலாம். React props validation அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஓகே, let me go to the React part. Yeah, we search it. Let me click on this. Okay. Okay, the functional components. Okay, you can also do it like this. So for example, let me try. So என்ன பண்ணுறேன்னா, இந்த எல்லா ரியாக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா we have something called prop types. ஓகே, ஸோ மேலே போய் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் உங்களோட எக்ஸ்டென்ஷன் போய் பார்த்தாக்க தெரியும் உங்களுக்கு அது ஒன்று இருக்கும். ஸோ இஃப் யூ கிளிக் ஆன் திஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ் இருக்கா பாருங்கள். ப்ராப்ஸ், let me search props. நெக்ஸ்ட்டு இது இல்லை. ஓகே, நான் சர்ச் பண்ணிக்கிறேன் அதுக்கு. props, yeah, import prop types. So IMPC இல்லை நீங்கள் பண்ணிக்கலாம். You can even do it manually for now. ஸோ என்ன பண்ணுறேன், import prop types. ஓகே, இங்கே பார்த்தீங்களா ஆட்மே காமிக்குது React prop types சொல்லிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, ஐ கேன் ஆல்சோ டூ இட் லைக் திஸ். ப்ராப் டைப்ஸ்னு தனியாக இங்கே இருக்கா? ஓகே, எது பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம். இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். ஸோ நம்ம மேலே ரூம் பண்ணிக்கலாம். நம்ம இதுவே வச்சுக்கலாம், டாக்குமெண்டேஷன் சர்ச் பண்ணுற மாதிரி. அண்ட் தென் நீங்கள் கீழே என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டு ஸ்க்ரால் டவுன். அண்ட் நீங்கள் வந்து அதே மாதிரி யூ ஹேவ் டு அந்த காம்போனண்ட்டை கால் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் ப்ராப்பர் வைஸ் வந்து நீங்கள் அசைன் பண்ணலாம். ஓகே, பட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதோட வந்து நான் பண்ணுறேன், லெட் மீ கோ டு React.js doc. ஏன்னா அது அவுடேட்டுங்க. இது வந்து அவுடேட். இதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷான React டாக்குமெண்டேஷன். லெட் மீ கிளிக் ஆன் சர்ச் பண்ணுறீங்க ப்ராப்ஸ் வேலிடேஷன் props. Okay, and இதை ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். we have anything here. validation இப்போ ஏதாச்சும் வருதா? validation props, passing props to a component. ஓகே, கரெக்டு. இதான் பார்க்குறோம். read props inside digital component. ஓகே, ஓகே, இதில் எக்ஸாக்டாக அதில் போடலையா, என் கண்ணில் மாட்டலையான்னு தெரியல. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், இவங்க இதுக்கு முன்னாடி பண்ணாங்க இல்லைங்களா, அதை பேக்கில் போயிட்டு நம்ம ட்ரைன் பார்க்கலாம். லெட் மீ ட்ரை டி கூகுள் React functional components validate props. ஏன்னா நம்ம ஒரு டாக்குமெண்ட் போய் சர்ச் பண்ணுறது ஆக்சுவலி எப்பவுமே காமிக்கும், பட் இங்கே காமிக்கல. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், ஐ வில் டூ தி கூகுள் சர்ச். props and functional components are missing. யா, கிளிக் பண்ணிக்கிறேன். and let's go to answers. prop types. ஸோ அந்த காம்பனண்ட் டாட் ப்ராப் டைப்ஸ் போடணும் போல். ஸோ வாட் வில் டூ இஸ், அதே மாதிரி இங்கே போயிட்டு ஃபாலோவர்ஸ் கார்டு இல்லையா, ஃபாலோவர் கார்ட் டாட் ப்ராப் டைப்ஸ் இங்கே அமைதி பாருங்கள். ப்ராப் டைப்ஸ். அண்ட் லெட்ஸ் ஸ்க்ரால் டவுன். அவங்க எப்படி சொல்லிக்கலாம் பார்க்கலாம். அண்ட் இதுக்குள்ளே வந்து ஈக்குவல் டு போட்டு நம்ம எக்ஸாக்டாக என்ன பண்ணிருக்கோம் அதை தான் போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வி ஹேவ் மெனி திங் நேம் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ நேம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அந்த ப்ராப் டைப்ஸை கால் பண்ணிவிட்டு டாட் இது என்ன டைப் பண்ணி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரிங், ரைட்? ஸோ ஸ்ட்ரிங் போட்டுக்கிறேன். அதே மாதிரி யூ ஹேவ் டு டிஃபைன் ஃபார். இப்போ பார்த்தீங்களா, நான் நேம் டிஃபைன் பண்ண உடனே இந்த எரர் போயிடுச்சு, ES லிமிட் எரர் போயிடுச்சு. பிகாஸ் ஐ ஹேவ் அ ஸ்பெசிஃபைட் தி ப்ராப் டைப்.
ஓகே இப்போ நான் வந்து இங்கே சேவ் பண்ணிவிட்டு லெட் மீ கோ ஹியர். இங்கே நான் வந்து எங்கே இருக்குது ஃபாலோஸ் பேஜ், இது மேலே போனீங்க வச்சுக்கோங்களேன். இது இந்த நேம் நான் வந்து நேம், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 தர வச்சுக்கோங்களேன். ஸோ சேவ், ஆனால் பட் 4 எடுத்துக்குதா இப்போது? லெட் மீ கோ அண்ட் ரிஃப்ரெஷ் இட் ஹியர். ரிஃப்ரெஷ் 4 எடுத்துக்குது. பட் வாட் யூ கேன் டிபிக்கல் டூ இஸ் யூ கேன் டூ திஸ் கைண்ட் ஆஃப் வேலிடேஷன். நீங்கள் கன்சிடர் லாக் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ES லிங்க்ஸில் இப்போ நீங்கள் இதே நீங்கள் எரர் போகணும்னு என்ன பண்ணணும்? வி ஹேவ் டு டூ தி வேலிடேஷன் ஹியர் அகேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி இமேஜ் போட்டுக்கிறேன். இமேஜ் இஸ் கோயிங் டு பி ஆஃப் ப்ராப் டைப்ஸ் டாட் ஸ்ட்ரிங்காக இருக்க போது. அதே மாதிரி ஐ ஹாவ் ரோல் அகேன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக தான் இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி ப்ராப் டைப்ஸ் டாட் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இன் ஃபியூச்சர் வாட் யூ கேன் டூ இஸ் நீங்கள் வந்து டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு டேரெக்டாக டைப் ஸ்கிரிப்ட் டிஃப்ரெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இன்பில்ட்டாக. ஓகே, that's the thing. So நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா we have created a component where the data is coming from the outside. ஓகே, ஸோ நீங்கள் ஏதாச்சும் வேலிடேஷன் பண்ணுறா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வேலிடேஷன் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். லெட் மீ கோ பேக். ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கிறேன். எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்க்ரால் ஹியர். ஓகே, ஸோ லெட் மீ கோ அண்ட் ரைட் கிளிக் இன்ஸ்பெக்டில் போய் பார்க்கலாம். கண்ட்ரோலில் காமிங்க போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஐம் ரிசீவிங் தி ப்ராப்ஸ் ஹியர், ரைட்? ஸோ என்ன பண்ணுறேன்னா லெட் மீ பாஸ் அண்ட் இன்வேலிட். இப்போ நான் ஸ்ட்ரிங் தான் போட்டிருக்கேன். கரெக்டாக? இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய நேமு, என்னோடய இமேஜ், என்னோட ரோல் எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்னு போட்டிருக்கேன். கரெக்டுங்களா? பட் வாட் சப்போஸ் இஃப் ஐ ஹேவ் மென்ஷன் மை நேம் லைக் நம்பர், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, நானும் கியூஸாக தான் இருக்கேன். செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 4 சேவ் அண்ட் நவ் வி ஹாவ் அன் எரர். என்ன எரர் வருது? இட்ஸ் ஹாவ் அ ஃபெயில்ட் ப்ராப் டைப் அப்படின்னு வருது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு தப்பான விஷயம் வருதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்வேலிட் ப்ராப் நேம் ஆஃப் டைப் நம்பர்ஸ் சப்ளைட் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஸ்ட்ரிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுது, பட் நீங்கள் வந்து நம்பர் தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, திஸ் அ பெஸ்ட் வே டு டீபக். பட் இதோட ப்ராப்ளம் மெத்தட் இருக்குது, அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகே, திஸ் ஹவு யூ கைஸ் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ வேறு விஷயங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், பார்க்கலாம். ஓகே, ஐ திங்க் திஸ் என்னஃப்ங்க ஃபார் நவ். ஸோ இப்போதைக்கு இது போகணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் நான் வேல்யூ தரல வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து 4 தந்திருக்கேன். ஓகே, ஸோ அது நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பேர் போடலாம், லைக் ரஜினி போட வச்சுக்கோங்களேன், ரஜினி. ஸோ சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நேம் போட்டுட்டேன். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அது டைட்டில் போடல, இமேஜ் நான் போடல. கரெக்டாக? ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா சப்போஸ் அந்த வேல்யூ வந்து நான் போடலைன்னா யூ கேன் ஆல்சோ ஸ்பெசிஃபை டிஃபால்ட் வேல்யூ. ஓகே, ஸோ விச் இஸ், ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஃபாலோவர் கார்டில் போயிட்டு லெட் மீ க்ளோஸ் திஸ் சைட் பார் அண்ட் நீங்கள் டாப்பில் போனீங்க வச்சுக்கோங்களேன். we are passing props into this function, right? ஸோ இந்த ப்ராப்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஈவன் யூ கேன் டீஸ்ட்ரக்சர் இட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ராப்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீஸ்ட்ரக்ஷன் பற்றி எல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராப்ஸ் டாட் இமேஜ், ப்ராப்ஸ் டாட் நேம், ப்ராப்ஸ் டாட் ரோல் பல என்ன பண்ணலான்னா டேரெக்டாக யூ கேன், இது வந்து ஆப்ஜெக்ட். கரெக்டாக? ஸோ ஆப்ஜெக்ட் டிஜிஸ்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே வந்து இருக்கிற நேமு, இமேஜு, ரோல் நான் எடுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ப்ராப்ஸ் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ நான் வந்து டேரெக்டாக இது 3 ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ராப்ஸ் தேவையில்லை பிகாஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து வி ஹேவ் யூஸ் அதர் டிஜிஸ்டரிங் ஆப்ஜெக்ட் டிஜிஸ்டரிங் மெத்தட். ஸோ ரிமூவ் பண்ணிக்கலாம் அண்ட் சேவ் பண்ணிங்கன்னா ஆஸ் இட் இஸ் ஒர்க் ஆகுது, எந்த வேறும் வரலாமா. ஓகே, ஸோ இது வந்து டிஃபால்ட்டான வேல்யூ இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரோல் டிஃபால்ட்டான வேல்யூ வச்சுக்கோங்களேன். ஸோ அன்னோன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் வேல்யூ வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வேல்யூ வரும். வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணலன்னா அந்த டிஃபால்ட்டான வேல்யூ விச் இஸ் அன்னோன் வரும். ஓகே, அதே மாதிரி இமேஜ். ஸோ இமேஜ் என்ன பண்ணுறேன், ஐ வில் சர்ச் அன் இமேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் அவதார் இமேஜ், அவதார் நினச்சது தான் வரும்னு நினச்சி. ஓகே, லெட் மீ கோ அண்ட் சர்ச் ப்ரொஃபைல் பிக்சர் அன்னோன் போடுவோம். ஓகே, என்கிட்ட தந்துட்டேன், லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஐ திங்க் லெட் மீ யூஸ் திஸ் இமேஜ். ஓகே, ஸோ ரைட் கிளிக், காப்பி இமேஜ், நாட் காப்பி இமேஜ், ரைட் கிளிக், காப்பி இமேஜ் URL, இமேஜ் அட்ரஸ். யா, அண்ட் அதே மாதிரி இமேஜில் வந்து சப்போஸ் தரல அப்படின்னா ஐ வாண்ட் லைக் திஸ். ஸோ சேவ் அண்ட் நேம் வேணால் என்ன பண்ணிக்கலாம். யூ கேன் ஆல்சோ ஹேவ் லைக் நேம் எதுவுமே இல்லைன்னா அன்டைட்டில் யூசர்.
டீஆக்டிவேட் யூஸ் வைக்கலாமா, யூசர்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ சேவ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வேல்யூ போடலன்னா, ஸோ வேல்யூ போட்டிருக்கேன் ரஜினின்னு சொல்லிட்டு. ஸோ ரஜினி மட்டும் வந்துட்டு மற்ற எல்லாமே கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இப்போ நான் அதை வந்து ஏதாச்சும் வேல்யூ பாஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ பாஸ் தி ரோல் லைக் ஆக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், ஸோ அந்த பிளேஸுக்கு வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னதுக்கெல்லாம் புரிஞ்சது, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் லூப் இட். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இஃப் ஐ கோ டு அபவுட் பேஜ், இங்கே வந்து எந்த வேல்யூ காம்பனன்ட் தான் க்ரியேட் பண்ணியிருக்கு கரெக்டாக. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வி ஹேவ் ஆல்சோ ஹேண்டில் தி டிஃபால்ட் வேல்யூஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, லெட்ஸ் டேக் நம்மளோட கிட்டப் போயிடுவோம். ஓகே, லெட் மீ கோ டு github.com. சைன் பண்ணுமா, சூப்பர். லெட் மீ கெட் தி JSON ஃபைல் ஆஃப் யூ. ஸோ இது எங்கே இருக்குன்னா, லெட் மீ கோ டு தி GitHub. Let me go to data and let me go to the index.json. இதுதான் எல்லா டேட்டாவும் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா, வாட் ஐ வில் டூ இஸ் லெட் மீ காப்பி தி என்டையர் டேட்டா அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட ஃபோல்டர் செக்ஷனில் வந்து I'm going to create a source codeல வந்து I'm going to create a directory ஆல்ரெடி இருக்குது டேட்டான்னு சொல்லிட்டு கரெக்டாக. அதுக்குள்ளே வந்து ஒரு தனி ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபைல் பேர் பார்த்தீங்கன்னா I'm going to have like members இல்லை followers whatever followers dot json. ஸோ be specific. நான் எல்லாத்தையுமே followers page follower cardன்னு போட்டிருக்கேன் கரெக்டுங்களா. ஸோ you have to specify it properly. followers dot json அதுக்கான வேல்யூ பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ சேவ். இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் லூப் இட் ரைட். ஸோ யூஸிங் எக்ஸாக்ட் மெத்தட். ஸோ என்ன பண்ணலாம், ஐ கேன் ஜஸ்ட் இந்த நேம் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாட் ஐ வில் டூ இஸ் லெட் மீ கெட் தோஸ் வேல்யூஸ். எப்படி வாங்கலாம், என்னோட இந்த இதுக்குள்ளே போயிட்டு நான் வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி கரெக்டாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் இம்போர்ட் இட். ஸோ இம்போர்ட் இது பேர் என்னது, டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபாலோவர்ஸ் இல்லையா, டீம் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃப்ரம் எங்கேன்னு வருது, இட்ஸ் கமிங் ஃப்ரம் டேட்டா ஸ்லாஷ் followers dot json. ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் டூ திஸ் திங் விச் இஸ் லாக் பண்ணி பார்க்கலாமா வருதான்னு சொல்லிட்டு. ஸோ லாக் டீம் ஃபாலோவர்ஸ் சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். இங்கே வராது பட் கன்சோல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கன்சோலில் வருது 19 வேல்யூஸ். ஓகே சூப்பர். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதே மாதிரி இந்த வேல்யூஸ் எனக்கு வருது இல்லையா, ஐ கேன் யூஸ் தி சேம் மெக்கானிசம் விச் இஸ், ஸோ இதுக்குள்ளே வந்து டீம் ஃபாலோவர்ஸ் ஈச் மேப் பண்ணுறோம். ஓகே, இதுக்குள்ளே வந்து அது மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா I'm going to have like follower வைக்கிறேன் இல்லை டீம் வைக்கிறேன். ஸோ டீம் இதுக்குள்ளே எனக்கு என்ன ரன் ஆகணும், ஐ வாண்ட் டு ரெண்டர் காம்பனண்ட் கால். இப்போ அது ஃபாலோவர் கார்டு கரெக்டாக, ஃபாலோவர் கார்டு. ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் அவுட் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றே வராது. ஏன் வரல சொல்லுங்கள் பார்ப்போம். அன்பு கோட் கம்மி ரிட்டர்ன் பண்ணல அன்பு. கரெக்ட். ஸோ எப்போயுமே நீங்கள் வந்து மேப் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்களா பார்க்கணும். ஓகே, ஸோ ரிட்டர்ன் போயிட்டு சேவ் பண்ணுறேன். அண்ட் நவ் வி ஹவ் யூசிங் எவ்ரி வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வி ஹேவ் ஸோ மச் வேல்யூஸ், பட் எங்கேயுமே அந்த நேம் வரல. ஏன் நேம் பாஸ் பண்ணலாம். டீம் டாட் நேம் பாஸ். ஸோ நீங்கள் எந்த வந்து இங்கே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஹேவ் மிஸ்ஸிங் கீ ப்ராப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாத்துக்கும் கீ ப்ராப்ஸ். ஸோ கீ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கமிங், நான் மேபி டீம் டாட் ஐடி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காமிக்குது விஎஸ் கோடில். ஸோ ஐடி போட்டுடுறேன், எரர் போயிடுச்சு. பட் ஸ்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த டீம் வந்து யூ ஹேவ் டு பாஸ் இட் அஸ் அ டிஃப்ரெண்ட் வேரியபிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஐம் கோயிங் டு பாஸ் இட் நேமில் வந்து என்ன இருக்க போகுது, டீம் டாட் நேம் அப்படின்னு இருக்கணும் கரெக்டாக. இப்போ சேவ் பண்ணிங்கன்னா ஸோ எல்லாத்தையும் நேம் அழகாக வருது. ஸோ அதே மாதிரி இமேஜை மாற்றணும் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லெட் மீ கோ ஹேர் இமேஜ் டீம் டாட் இமேஜ் இருக்கா, இங்கே இமேஜ் இருக்கா, நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு செக் இட். ஸோ லெட் மீ கோ டு தி ஃபாலோவர்ஸ். இங்கே பார்த்தா எதுலேயுமே அந்த இமேஜஸ் கிடையாது. ஸோ ஐ ஹேவ் டு கன்சிடர். பட் நான் கிட்ட வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு நான் வாங்கிக்கலாம் கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஐ எம் கோயிங் டு
டீஸ்ட்ரக்சர் இட். ஸோ இங்கே நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறேன், ஐ வாண்ட் தி டைனமிக் வேல்யூ விச் இஸ் team டாட் கிட்டப். ஸோ அதுக்கப்புறம் என்ன வேணும்னா .png ஆட் பண்ணிக்கணும். பிகாஸ் அப்போ தான் நான் இமேஜ் வாங்க முடியும், அதனால். ஸோ சேவ் பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரோட இமேஜ் வந்துச்சு. ஸோ கிட்டப்பில் யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்களோட இமேஜ் வந்துச்சு. ஓகே, அதே மாதிரி தான் ரோல். ஸோ அதே மாதிரி லெட் மீ கோ ஹியர், ரோல் டீம் டாட் வேறு என்ன இருக்குது, டாஸ்க்கு ஐடி. ஸோ இந்த கேஸில் எல்லாமே வந்து அந்த ரூல் தான் இல்லையா. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் புட் தி ஸ்டாட்டிக் வேல்யூ விச் இஸ் Fullstack இன்ஜினியர். இன்னும் ஜூனியர் ஆட் பண்ணிப்போம். இன்டர்ன் வச்சுப்போம். ஸோ தட்ஸ் த திங். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிளேஸில், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த யூஐ பிடிக்கல வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பர்சனிங் அவைலபிளாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரிமூவ் பண்ணால் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் கோ அண்ட் ரிமூவ் தி ஃபாலோயிங் JSON ஃபைல். ஓகே, ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் எவ்ரிவேர். ஸோ நம்ம இப்போ வந்தோம்னா நம்ம டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணி தான் நம்மளோட யூஐ இருக்குது. நம்ம டேட்டா ரிமூவ் பண்ணிட்டோம்னா யூஐ எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ கோ அண்ட் நோ தி என்டையர் டேட்டா சேவ் அண்ட் வி ஹேவ் எரர் பிகாஸ் JSON ஃபைல் கிடையாது இல்லையா. ஸோ ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இது மாதிரி சிம்பிள் அரேவா. ஸோ சேவ் பண்ணேன்னா இப்போ எம்டியாக காமிக்குது பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் எனி டேட்டா டு ஷோ, ரைட்டா. ஸோ இதுதான் டிப்பிக்கல் எக்ஸாம்பிள். இட் மீ அண்டூ இட். ஓகே, ஸோ ரிஃப்ரெஷ். இங்கே வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணோன்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ கோ அண்ட் எனக்கு வந்து பிளாக் பதிலாக ஐ வாண்ட் இட் லைக் டார்க். ஸோ வாட் வில் டூ, க்ரே ஆஃப் 500 மேபி 500 ரொம்ப இதுவாக இருக்கும் நினைக்கிறேன், மேபி 800. அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா ஒரு எல்லா காம்பனண்ட்டுக்கும் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இட்ஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ் டு ஃபாலோ. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். புரிஞ்சுதா இது? யாருக்காச்சும் புரியாமல் இருக்கா? ஓகே, கூல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லெட்ஸ் கிரியேட் அனதர் காம்போனன்ட் அண்ட் வைண்ட் அப். ஓகே, என்னென்னா let me go to getbootstrap.com. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ let me click on read the docs and நீங்கள் பார்த்தீங்கன்னா we have something called components. பார்த்தீங்களா, அலர்ட்ஸு, கார்டு, பேட்ஜு, சோன்ஸு காமிக்குது. ஸோ உங்களோட ரோல் என்னென்னா ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு கிரியேட் 5 components ஆஃப் திஸ் திங் இன் டெல்ஃபி. நான் சொல்கிறது புரியல நினைக்கிறேன், திருப்பி சொல்கிறேன். இந்த காம்பனன்ட்ஸ் இப்போ அக்கார்டியன் இருக்கு இல்லைங்களா, பூஸ்ட்அப் ஹேவ் தி ஓன் ஸ்டைல், ரைட். ஸோ நீ என்ன பண்ணணும்னா அதே ஸ்டைலில் வந்து 10 சீட்ஸ் நீ கிரியேட் பண்ணணும். மேபி உங்கள் ஸ்டைல் உங்களை டிஃபைன் பண்ணிக்கலாம், பட் ஐ வாண்ட் தி சேம் பிஹேவியர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் வெளில போகுதில்ல, நான் இந்த எக்ஸாம்பிள் நான் ஷோ பண்ணுறேன், இது எப்படி ஒர்க் ஆகுது ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த அக்கார்டியன் அலர்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் மேலே எடுத்துக்கோங்க, டேக் இட் அஸ் அ சேலஞ்ச். ஓகே, ஸோ நீங்கள் இது மாதிரி எல்லாமே அண்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஐ வில் கெட் எ நியூ ரெபாசிட்டரி. ஸோ யூ கைஸ் நீட் டு ஃபாலோ தி கிட் அப்ரோச். லைக் நீங்கள் வந்து புல் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் புல் ரிக்வஸ்ட் தந்துட்டு அந்த ஒர்க் ஃப்ளோ நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இட்ஸ் கோயின் பி லைக் கொஞ்சம் ஒரு லேர்னிங் தானே பண்ண போகிறோம். பிகாஸ் நெக்ஸ்ட்டு ஃபியூ டேஸில் வந்து நீங்கள் இந்த காம்பனன்ட் நல்லா புரிஞ்சுட்டுனா இட்ஸ் மோர் தென் எனஃப்ங்க. அதனால் இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் நோ. ஓகே, அந்த 5 மாடலில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கார்டியன், அலர்ட்ஸ், பேட்ச், பிரெட் கம், இல்லை பட்டன்ஸ் வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு காம்பனண்ட் நம்ம ரைட் அப்ளிகேஷனில். ஸோ அதை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பேஸ்ட் ஆன் நல்லா பார்த்துக்கோங்க. இட் ஷுட் நாட் பி சிம்பிள் எனஃப். ஓகே, இட் ஷுட் பி லைக் நீங்கள் அந்த காம்பனண்ட் கால் பண்ணுறீங்களே, கால் பண்ணும்போது அதுக்குள்ளே தர வேல்யூவை பேஸ் பண்ணி எல்லாமே இருக்கணும். ஓகே, தட்ஸ் ஹவ் ஐ எம் லுக்கிங் ஃபார். புரிஞ்சது? நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாம் புரிஞ்சதா? ரைட். ஸோ நான் பண்ணேன்னா இப்போதைக்கு வந்து லெட் மீ கிரியேட் ஒன் காம்பனண்ட். ஓகே, விச் இஸ் அக்கார்டியன். ஓகே, இது எப்படி கிரியேட் பண்ணி சொல்கிறேன் இன்ட்ராக்டிவாக ரியாக்டில். இட்ஸ் கோயிங் டு டேக் 30 minutes ஐ கெஸ். அதனால் ஸ்டே வித் மீ. ரைட். ஸோ எப்போயுமே நீ என்ன பண்ணுவோன்னா நான் ஏன் கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு சேலஞ்சை தாண்டி என்னோடய அப்ளிகேஷனில் எனக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஏஜென்சி இருக்கு இல்லையா, லெட் மீ ரீநேம் இட். ஸோ லேர்னிங் வந்து பை பிளாக் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ சேவ். ஓகே, அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய பேஜில் வந்து ஐ எம் லுக்கிங் ஃபார் அன் அபோட். கரெக்டாக இந்த அபோட்டில் வந்து
ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி எஃப்ஏக்யூ மாதிரி ஆட் பண்ணுறேன். அதில் வந்து யாரெல்லாம் வந்து பாப்புலர் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதுக்கான ஆன்சர் அங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நான் கொண்டு வர போகிறேன். ஸோ வாட் ஐ கேன் டூ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேக்ரவுண்ட் இது வேண்டாம், நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு ஷோ பண்ணேன். ஸோ லெட் மீ ரீப்ளேஸ் திஸ் பிஜி கிரே வித் ஒயிட். ஸோ சேவ். ஓகே ஃபைன். அண்ட் அதே மாதிரி என்னோடய இதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாம். லெட் மீ கோ டு அபவுட் பேஜ். இந்த ஃபால்ஸ் எதுவும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே டிவிஷனில் ஐ வாண்ட் லைக் ஒரு H4 போட்டு FAQ அப்படின்னு போடுறேன், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன். ஸோ ஃபாண்ட் செமி போல்ட்டாக இருக்கட்டும், டெக்ஸ்ட் வந்து 2XL இருக்கட்டும். சேஃப். ஓகே. அண்ட் இது என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் தெரியுதுக்காக லெட் மீ ஹேவ் இட் லைக் இன் பிஜி ஒயிட் ஆஸ் கிளாசிக் ஒயிட். ரைட். ஸோ என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் தெரியுதுக்காக மார்ஜின் ஒய் வந்து ஒரு 10 வைக்கிறேங்க, செப்பரேஷனுக்காக சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி பேடிங் வந்து ஒரு 10 வைப்போமா, 10. அண்ட் இது கொஞ்சம் ரவுண்டாக வச்சுக்கலாம். ஸோ ரவுண்டட். ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து ஐ ஹாவ் லெட் சி டி ஸ்டோரி. எல்லாத்துக்குமே ட்ரை டு கிரியேட் ஆஸ் எ ஸ்டோரி. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கேஸ் என்னன்னா ஐ ஹாவ் an எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோட கொஸ்டின் வந்து இஃப் யூஆர் இன்டர்ன்ஷிப் டைப் பண்ணவே முடியலையே, இன்டர்ன்ஷிப் ஃப்ரீ ஃபார் ஆல், இதான் என்னோடய கொஸ்டின். ஓகே. ஸோ இதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அது கீழே வந்து ஐ வாண்ட் இட்ஸ் ஆன்சர். என்ன ஆன்சர்னா எஸ் இட் இஸ் அப்படின்னு வேணும். ஓகே. ஸோ இது நான் வந்து டைனமிக்காக ரைட் பண்ணணும் ஆஸ் அ காம்பனண்ட். ஸோ சின்ஸ் திஸ் இஸ் ஆஸ் அ லேர்னிங் பீரியட் நம்ம பண்ணுறோம். பட் இஃப் யூ டோன்ட் ஹாவ் ஏதாச்சும் ஒரு காம்படிஷன் போகிறீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு ஜாப்க்கு போகிறீங்க, இன்டர்வியூக்கு போகிறீங்க, அங்கே வந்து பண்ண சொல்கிறாங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் ட்ரை டு கிரியேட் இட் ஃப்ரம் ஸ்க்ராச். உங்களுக்கு டைம் கிடையாது. ஒரு பெரிய ஒர்க் தானாலுமே அந்த பெரிய ஒர்க்கை வந்து இருக்கிற அவைலபிள் ரிசோர்ஸஸ் வச்சு எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்கள். இட்ஸ் அ ஸ்மார்ட்டஸ்ட் திங் டு டூ. அங்கே போயிட்டு என் திறமையை ஷோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்களேன், டைம் பத்தாது. இது பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் நினைப்பாங்க. பிகாஸ் டெக்னிக்கல் பர்சன்ஸ் டோன்ட் கேர் அபவுட் யுவர் இம்ப்ளிமெண்டேஷன், தே கேர் அபவுட் ஒன்லி யுவர் ரிசல்ட். சரிங்களா? ஸோ அதனால நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து அப்போ நான் என்ன பண்ணலாம், லைக் நான் பூஸ்டப் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் யூ கேன். என்ன பண்ணலாம் நீங்கள் அதே மாதிரி இங்கே போயிட்டு யூ கேன் இன்ஸ்டால் இட் ஆஸ் இட் இஸ். லெட்ஸ் கோ டு டவுன்லோடா, இன்ட்ரோடக்ஷன் போயிடுங்க. இங்கே போனீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. அண்ட் வி ஹாவ் சீரியன் லிங்க்ஸ் அண்ட் ஸ்க்ரால். வேறு என்ன இருக்குது, இன்ஸ்டால் இங்கே வச்சுருக்க பார்க்கலாம். ஓகே. டவுன்லோட், ஸ்க்ரால் அண்ட் இதுதான் பேக்கேஜ் மேனேஜர்ஸ். ஸோ இது மாதிரி கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஆஸ் இட் இஸ். ஓகே. ஸோ என்ன பண்ணுறேன், லெட் மீ இன்ஸ்டால் இட் ஃபார் யூ. ஸோ ஏன்னா நான் சொல்கிறதோட நான் காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக புரியும், அதனால் நான் இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். லெட் மீ கேன்சல் தி டெவலப்மெண்ட், Ctrl+C for cancel, பேஸ்ட் பண்ணுறேன். npm install bootstrap 5.3.2 இன்ஸ்டால் பண்ணுறேன். என்டர். அண்ட் எங்கே வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜ் வேணும் இல்லையா, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் இங்கே வந்து இம்போர்ட் அந்த பூட்ஸ்ட்ராப்போட இது எப்படி யூஸ் பண்ண போட்டிருக்கு, ஐ மீன் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே போனீங்கன்னா இதுதான் அதுக்கான ஸ்னிப்பெட். ஓகே. ஸோ லெட்ஸ் காப்பி திஸ் அண்ட் ஸோ லெட்ஸ் சேவ் திஸ். என்ன காமிக்குது, நம்ம யூஸ் பண்ணலான்னு காமிக்குது கரெக்டாக எவ்ரிதிங். recording. ஓகே. ஓகே. சிக்கன் பார்க்கலாமா, லெட்ஸ் கிவ் இட் ட்ரை, ரிஃப்ரெஷ். அண்ட் பிகாஸ் ஏன் இதாகிடுச்சுன்னா நான் வந்து என்னோடய npm dev வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். npm run dev அகைன் தரேன். ஸோ ரன் ஆகிட்டு இருக்கு. Reoptimizing dependencies. Okay, so let's refresh it now and we have an error. Okay, ஏன் error எப்படி எரர்னு சொல்கிறேன்னா ஒயிட் கலரில் காமிக்குது பாருங்கள். ஸோ ரைட் பண்ணி இன்ஸ்பெக்டில் போயிட்டு கன்சோலில் போய் பாருங்கள். we have this error. so it doesn't provide export name default வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா let me go and see like இது நம்மளோட என் கரெக்டாக எங்கே இருக்கு வச்சுக்கோங்களேன். let me import it. இதுக்கு பதிலாக what I will do is import all from bootstrap/disk/css/ அதுக்குள்ள இருக்குது
JavaScriptல எதுவுமே காமிக்கலையே ஸ்லாஷ் மேபி ஸ்லாஷ் bootstrap.min.css நினைக்கிறேன் மேபி செக் பண்ணி பார்க்கலாம். Let's give it a try. Save and let's give it a refresh and we have an again error இருக்கு. என்ன error இருக்கு? about பேஜில் லைன் 7ல போட்டிருக்காங்க. ஓகே லைன் 7 அதுதான். இங்கே தான் error காமிக்குது மெயின் error. ஸோ நான் நெட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். react import bootstrap css. Okay, and let me click on this. So இதான் கரெக்டான பாத். நான் பாத் நினைக்கிறேன். let me click on this. இது டாப் ரூம் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஃப்ரம் தேவையில்லை. இம்போர்ட் ஏன்னா இம்போர்ட் ஆல் தேவையில்லை. டேட்டா இது தந்துக்கலாம். லெட்ஸ் ரன் டேஸ் சேவ் ரிஃப்ரெஷ் அண்ட் நீங்கள் பார்த்தா டேட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ விச் இஸ் இண்டிகேஷன் ஆஃப் ஹேவிங் bootstrap over here. இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு இஃப் யூ லுக்கிங் ஃபார் accordion ஆஸ் எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு இதான் நம்மளுக்கு வேணும் இல்லையா. ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிளாக ஷோ பண்ணுறேன். லெட் மீ காப்பி திஸ் அண்ட் இங்கே போயிட்டு பாட்டமில் செக் பண்ணதுக்காக நான் இங்கே போடுறேன். ஸோ சேவ் அண்ட் இறக்க காமிக்குது ஆஸ் இட் இஸ். ஏன் இறக்க காமிக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். கிளாஸ் நேம் அங்க. ஸோ கிளாஸ் நேம் கண்டிப்பாக மாற்றணும். கிளாஸ் நேம் okay, I want to change for every reference. So yeah, and இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு காமிக்க சொல்லுங்கள். because you should not use this kind of single quotes double quotes யூஸ் பண்ணக்கூடாது. அது பதிலாக you can use it like this. ஏன்னா இது JavaScript ரைட்டா. ஸோ இது வச்சு நீங்கள் வந்து இன்ஜிட் பண்ணலாம். அதனால தான் வந்து இது மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ சேவ் அண்ட் எரர் போயிடுச்சா மோஸ்ட் ஆஃப் தி திங். அண்ட் இங்கே எரர் காமிக்குது. ஏன் எரர் காமிக்குது? ஓ இங்கே சேஞ்ச் பண்ணிட்டோம் கிளாஸ் நேமை. ஓகே இப்போ நான் திருப்பி என்ன பண்ணுறேன், நான் வந்து சர்ச் பண்ணிவிட்டு கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறேன். ஓகே ஸோ சேவ் அண்ட் இப்போ எரர் போயிடுச்சா. இங்கே ரைட்டை பார்த்து தெரியுங்க உங்களுக்கு அந்த எரர் காமிக்குதுன்னா அந்த ஃபாலோ யூஸ் பண்ண சொல்லி காமிக்குது. எனக்கு தேவையில்ல ரூம் பண்ணிக்கிறேன். ஓகே அண்ட் அதே மாதிரி இங்கே எரர் காமிக்குது. இங்கே போய் பார்த்தீங்கன்னா அகைன் அந்த எரர். ஸோ அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ சேவ். அதே மாதிரி இங்கே போனீங்கன்னா ஒரு எரர். இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இங்கே ஒரு ரெட் மார்க் மாதிரி இருக்குது. ஓகே அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ மாற்றிட்டேன். இப்போ எரரே காமிக்கல. ஓகே இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா குட் யூ அவுட்புட் அண்ட் ரிஃப்ரெஷ் எரர் காமிக்கல க்ளோஸ் பண்ணிங்கன்னா நவ் யூ ஹாவ் தி லேஅவுட். ஓகே பட் இப்போ கிளிக் பண்ணால் எதுவுமே ஒர்க் ஆகல. ஏன் ஒர்க் ஆகல? பிகாஸ் இன் bootstrap we have only used this CSS part and never ever use the jQuery along with React.js. jQuery சொல்லி ஒன்று கேள்விப்பட்டோம் இல்லைங்களா, அது மிக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் கோ அண்ட் இது JS எப்படி இன்ஸ்டால் பண்ண யூஸ் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள். So let me go back. Port JS அப்படின்னு போடுறேன். let me click on this. ஸ்க்ரால் பண்ணிக்கலாம் கீழே and as it is எப்படி இம்போர்ட் பண்ணால் அதை மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ let me copy this நான் பேஸ்ட் பண்ணுறேன் React.js கூட. ஓகே ஸோ நல்லா பாருங்கள் தான் பாத். ஓகே ஸோ இங்கே எரர் காமிக்குது. ஏன் எரர் காமிக்குது? குட் டெப்ளிகேஷன் ஃபார் மாடியூல். ஓகே இப்படி சேவ் பண்ணிக்கலாம். let's give it a try. refresh கிளிக் பண்ணுறேன் அண்ட் ஒர்க் ஆகுது. ஓகே ஸோ JavaScript இல்லாமல் இது ஒர்க் அவுட் ஆகாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் ஸோ இப்படி தான் நீங்கள் டிப்பிக்கலி நீங்கள் bootstrap வந்து யூஸ் பண்ணி ஆகணும் சரிங்களா. பட் அதோட மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா தேர் இஸ் சம்திங் கால் ரியாக்ட் bootstrap நினைக்கிறேன். ரியாக்ட் bootstrap. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ரியாக்ட் காம்போனன்ட்ஸ் வந்து bootstrap நான் சொன்ன பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த டெவலப்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லாத்தோட இந்த bootstrap-ஓட காம்போனன்ட்ஸ்லாம் வந்து ரியாக்டில் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் டேட்டா வந்து இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் எனிதிங் எல்ஸ். ஓகே மாடல் அதெல்லாம் டிஃபால்ட்டாக இதில் இருக்கும். ஸோ இது மாதிரி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் காம்போனன்ட்ஸ் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இதுவும் நான் குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ தட் நீங்கள் வந்து அப்புறமா நீங்கள் லேர்ன் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி லெட் மீ இன்ஸ்டால் திஸ் லைக் திஸ் npm install. இதை நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன் டெவலப்மெண்ட் ரிவ்யூவை. அண்ட் இங்கே வந்து npm இன்ஸ்டால் பண்ணுறேன் React bootstrapன்ற பேக்கேஜும். அண்ட் React bootstrap வந்து டிபெண்ட்ஸ் ஆன் bootstrap அதனால் அதுவும் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர். ஓகே
இன்ஸ்டால் ஆகிடுச்சா. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஐ கேன் கெட் இட் ஆஃப் திஸ். அது பதிலாக என்ன பண்ணலான்னா ஸ்க்ரால் பண்ணி வச்சுக்கோங்களேன், எந்த காம்பனன்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன் இல்லையா, ஸோ என்ன பண்ணிக்கிறேன், இதே மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரெண்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பட்டன் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ பட்டன் போட்டுட்டு ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இல்லை அக்கார்டியன் யூஸ் பண்ணிக்கலாமா. லெட் மீ கோ அண்ட் ஸ்க்ரால் ஹியர். ஸோ அக்கார்டியன் வேணாம், பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். லெட் மீ கோ ஹியர். என்னோட பட்டன் காம்பனண்ட்டில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ். லெட்ஸ் கோ அண்ட் செக் ஹியர், ரிஃப்ரெஷ் அண்ட் வில் ஹாவ் அன் எரர். நாட் எரர், நம்மளுக்கு வந்து டெவலப்மெண்ட் இப்போ ரன் பண்ணோம் இல்லையா. ஸோ npm run dev. ஓகே, எல்லாருக்கும் தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஓகே, ஸோ நீங்கள் அகைன் நீங்கள் அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சமாச்சு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ரிஃப்ரெஷ். நவ் இந்த அக்கார்டியன் வரல பிகாஸ் நம்ம சீசஸ் எதுவும் போடல. ஸோ பட்டன் ஆன் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஹேவ் இட் லைக் சிம்பிள் பட்டன். மேபி பட்டனில் வந்து வேல்யூ வந்து என்ன பண்ணுறேன்னா ஹலோ பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு போட வச்சுக்கோங்களேன். சேவ். அண்ட் நீங்கள் பார்த்தா ஆசிட்டிஸ் வருது. ஓகே, வாட் ஐ கேன் டூ இஸ் ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நான் பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் ஹேவிங் தி டிஃபால்ட் டைப் அண்ட் கிளாஸ். இந்த B10 ப்ரைமரி எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ வாட் ஹேவ் டு டூ இஸ் ஐ ஹேவ் டு இம்போர்ட் தி CSS. ஸோ நம்ம ஆல்ரெடி ரிமூவ் பண்ணோம்ல அதே CSS தான். ஸோ இப்போ ஸ்க்ரால் பண்ணி வச்சுக்கோங்களேன், அது எப்படி பண்ணணும்னு போட்டிருக்காங்க இங்கே. நீங்கள் அதை பார்த்தா கற்றுக்கலாம். ஓகே, ஸோ இதான் நீ இன்ஸ்டால் பண்ண போட்டிருக்காங்க CSSல பார்த்தீங்களா. ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாமா. லெட் மீ இன்ஸ்டால் திஸ் லைக் திஸ், காப்பி அண்ட் அதே மாதிரி டாப்பில் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து என்னோடய பட்டன் வந்துடுச்சு. ஓகே, ஸோ லைக் ஸோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ இது டாக்குமெண்டேஷன் போனீங்கன்னா யூ ஹேவ் மெனி திங்ஸ் ஹியர். ஸோ இஃப் யூ கோ டு காம்போனன்ட்ஸ் அதே மாதிரி தான். இஃப் யூ கோ டு பட்டன்ஸ், பட்டனில் வி ஹேவ் மெனி வேரியன்ட்ஸ். ஸோ ப்ரைமரி, செகண்டரி, சக்ஸஸ் அது மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அது மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா யூ கேன் ஹேவ் லைக் தட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டிஃபால்ட்டாக எந்த வேரியண்ட்னா தரலன்னா இட் வில் ரெண்டர் தி ப்ரைமரி. ஓகே, பட் வாட் சப்போஸ் ஐ வாண்ட் லைக் அதோட செகண்டரி சக்ஸஸ் வேணும்னா நான் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்களேன், செக் பண்ணி பார்த்துக்காக லெட் மீ காப்பி அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். ஸோ சேவ் பண்ணேன் அப்படின்னா ஒரு போய் பாருங்களேன், ஐ ஹேவ் இன் டிஃப்ரெண்ட் கலர். ஸோ நான் வந்து இப்போ B10 ப்ரைமரி எதுவுமே டைப் பண்ணல, அழகாக வந்து அந்த காம்பனண்ட் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், அன்பு நான் டேட்டா வந்து பூட்ஸ்ட்ராப்லேயே நான் பண்ணலாம்ல, லைக் டிப்பிக்கலி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பட்டன், கிளாஸ், நேம் அண்ட் இதுக்குள்ளே வந்து என்னது BTN செகண்டரி அப்படின்னு சொல்லிட்டு போடலாம்ல அப்படின்னு கேட்கலாம். ஸோ பட்டனில் நீங்கள் போடலாம், பட் ஸ்டில் இந்த காம்பனண்ட் வந்து ரியாக்டில் பண்ணதுனால ஸோ இதில் பண்ண முடியாத சில விஷயங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ரியாக்டில். பட் இந்த காம்பனண்ட் அதாவது இந்த ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் அந்த காம்பனண்ட் யூஸ் பண்ணி பண்ணும்போது எவ்ரி திங் இஸ் இன்பில்ட். எல்லாத்தையுமே அவங்க வந்து சால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டான வே பார்த்தீங்கன்னா இந்த காம்பனண்ட் யூஸ் பண்ணுறது மட்டும் தான். ஓகே, ஸோ இன்டர்வியூ போகிறாங்க, தே ஆர் வாண்டட் யூ டு கிரியேட் சம் UI அப்படின்னா உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா அந்த டைமில் யூ கேன் யூஸ் திஸ் சச் கைண்ட் ஆஃப் லைப்ரரிஸ். ஃப்ரம் ஸ்க்ராட்ச் தான் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டைம் ஆயிரும். அண்ட் அவங்களுக்கு எதுவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தி பர்சன் ஹூ இஸ் கிவிங் தி டாஸ்க் தே ஆர் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ். மேபி சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. பட் சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே அவங்க பேசலாம் பார்க்க மாட்டாங்க. ஓ இதுதான் பண்ணிங்களா, இது பண்ணதான் இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்ன பண்ணலாம்னா ஸ்மார்ட்டாக யூ கேன் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் UI to construct your applications and you can focus on your logic. Okay, fine, super. ஸோ இதுதான் நம்மளுக்கான எக்ஸாம்பிள். நான் என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு ஐ வில் ரிமூவ் போத் கோட்ஸ் விச் இஸ் npm remove. அன்பு எனக்கு ஒரு டவுட்டு கேளுங்க. இப்போ பூட் ஸ்டாப்னு டைப் பண்ணிட்டு ஒரே இதில் யூஸ் பண்ணுறோம்னா அது கன்ஃபியூஸ் ஆகிக்காது. கரெக்ட். ஸோ எப்பவுமே வந்து பூட்ஸ்ட்ராப்னு டெலிவன் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அதில் முக்கியமான காமனாக யூஸ் பண்ணுற CSS கிளாஸ் நேம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் padding 10 இன் பூட்ஸ்ட்ராப். ஓகே, அதே மாதிரி வி ஆல்சோ ஹாவ் padding 10 இன் டெலிவன். கரெக்டாக? ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா எப்பவுமே டோன்ட் மிக்ஸ் இட். ஓகே, ஸோ எதர் யூ யூஸ் பூட்ஸ்ட்ராப் ஆர் எதர் யூ யூஸ் டெலிவன், டோன்ட் மிக்ஸ் அப். இல்லைனா என்ன பண்ணலாம்னா டெலிவனில் வந்து யூ கேன் ஆட் ஆஸ் ஸ்க்ரால் பண்ணி வச்சுக்கோங்களேன். இப்போது
நல்ல கொஷின் கிஷோர். நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவீங்க இந்த ப்ராப்ளம். என்னென்னா இப்போ சேவ் பண்ணிவிட்டு அவுட் போய் பாருங்களேன். நவ் திஸ் திங்ஸ் ஆர் லுக்கிங் குட். ஓகே, பட் ஸ்கால் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பார் ஃபுல்லாகவே க்ளப்ஸ் ஆகிடுச்சு பாருங்க. இது ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி காமன்லி யூஸ் இந்த இந்த கிளாஸ் நேம்ஸ் வந்து அங்கே மாறுது இல்லையா, அதனால சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதுக்கு, ஸோ யூ கேன் கோ டு யுவர் டெய்ல்வின் கான்ஃபிக் டாட் ஜேஎஸ் அண்ட் இங்கே போனீங்கன்னா ஐ திங்க் வி ஹேவ் சம்திங் கால் ப்ரிஃபிக்ஸ். ஸோ ப்ரிஃபிக்ஸில் வந்து யூ கேன் ஹேவ் இட் லைக் திஸ். ஸோ மேபி இது வந்து டெய்ல்வின் இல்லையா, டெய்ல்வின் ஐஃபன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீ டெய்ல்வின் சீரியஸில் போடும் போதெல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், லெட் மீ குட் நாபார் அண்ட் இங்கே நான் எங்கெல்லாம் வந்து இந்த டெய்ல்வின் கிளாஸ் யூஸ் பண்ணுறோன்னோ, இப்போ இனிமேல் என்ன பண்ணணும்னா பிஜி இண்டிகேட் பரில் யூ ஹேவ் டு ப்ரிஃபிக்ஸ் இட் வித் டிடபிள்யூ. இந்த ப்ரிஃபிக்ஸ் பண்ண அந்த நேம் அங்கே போடணும். ஓகே, ஸோ இப்போ என்ன இது, இட்ஸ் கால் பிஜி வந்து பிஜி கிடையாது, இது வந்து டிடபிள்யூ ஐஃபன் போட்டு நீ போடணும். இப்போ போடும்போது உங்களுக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகாது. புரியுதா நான் சொல்கிற ரீசன்? ஸோ இப்போ நீங்கள் வந்து பேடிங் போட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து கரெக்டாக இப்போ வருது, இப்போ இங்கே வருது இல்லைங்களா. ஸோ என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் கோ ஹியர் அண்ட் இது வந்து எங்கே வருது, மேபி ஃப்ளெக்ஸ்னால வந்திருக்காது, மேபி எதனால் வருது, ஸ்க்ரால் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம வந்து டிடபிள்யூ போட்டுக்கலாம். ஓகே, சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் போட்டு போமா குயிக்காக. மே ஹேவ் லைக் this and let me have it like this. Let me close this. எல்லாமே நம்ம மாதிரி போட்டுக்கணும். பிகாஸ் இப்போ வந்து நார்மலாக இது கிடையாது. ஃபினிஷ் பண்ணிங்கன்னா as it is. ஓகே, ஏன்னா நம்ம வந்து we have to run this again, right? So let me remove this. ஒரு நிமிஷங்க. ஹலோ, எங்கே? சரி, நான் எனக்கு அப்புறம் கால் பேக் பண்ணேன், ஒரு லைவில் இருக்கேன், நான் அப்புறம் கால் பேக் பண்ணேன். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா லெட் மீ ரன் இட் அகைன் npm run dev and let's see the output again, refresh and அதே அவுட்புட் தான் இருக்குது இல்லைங்களா. பட் இப்போ பார்த்தா நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இஃப் ஐ கோ ஹியர் அண்ட் இஃப் ஐ சேஞ்ச் இட் லைக் திஸ் டிடபிள்யூ ஐஃபன் எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கணும். ஸோ அதனால தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் கன்வெர்ட் பண்ணுறது பதிலாக நீ ஹேவ் டு சூஸ் which one you are going to use சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். எல்லாமே முடிஞ்சது நினைக்கிறேன். ஸோ சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கலர் மட்டும் இருக்குது, பிகாஸ் இட்ஸ் கமிங் ஃப்ரம் தி ஆங்கர் டேக். ஸோ பூட்ஸ்ட்ராப்பில் இருக்க டிஃபால்ட் அண்ட் பிஹேவியர். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து இங்கே ஓவர் ரைட் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் சொல்லி வச்சுக்கலாம். நீங்கள் மேபி டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இங்கே இல்லையா, நோ டெக்கரேஷனா, நோ அண்டர்லைன். ஸோ சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் எதுக்கும் வரல. ஓகே, அண்ட் யூ ஹேவ் டு டைப் லைக் ஒயிட்டாக வேணும் இல்லையா. ஸோ டெக்ஸ்ட் ஒயிட்டாக இதை வந்து என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு ப்ரிஃபிக்ஸ் இட் லைக் இம்பார்ட்டன்ட் டேக். ஸோ சேவ் அண்ட் இப்போயும் வரல இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ கோ அண்ட் இங்கே ஆட் பண்ணி பார்க்குறேன். மேபி டிடபிள்யூ டெக்ஸ்ட் ஒயிட் ஆட் பண்ணுறேன். சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துச்சு. அதே மாதிரி நான் கீழே வேணும் எனக்கு. ஸோ ஐ ஹேவ் டு ஹேவ் இட் லைக் திஸ் சேம் மென்டாலிட்டி ஓவர் திஸ். நவ் ரிஃப்ரெஷ். இது வந்து எல்லா லிங்க்கும் நான் போடணுங்க, அதான் கரெக்டான சின்டாக்ஸ் தான் உங்களுக்கு இறக்க காமிக்குது. ஐ ஹேவ் டு பிளேஸ் இன் கிளாஸ் நேம் அண்ட் எல்லாத்தையுமே இங்கே ஒர்க் அவுட் ஆகுது. இங்கே பார்த்தீங்களா, ரெண்டு மிக்ஸ் பண்ணதுனால 20 தலைவலின்னு சொல்லிட்டு, அதனால தான் சொல்கிறேன் நெவர் எவர் யூஸ் மிக்ஸ் திஸ். ஓகே, அது ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், டீப்பப் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு யூஐ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, பட் அந்த யூஐக்கு பதில் வேறு ஏதாவது யூஐ வரும். ஃபிகர் பண்ணது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் எய்தர் ஸ்டிக் டு டெய்ல்வின் ஆர் எய்தர் ஸ்டிக் வித் பூட்ஸ்ட்ராப். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு தலைவலி என்னென்னா எல்லாம் அன்டூ பண்ணணும். Undo this. Okay, fine, super. And I have to remove this prefix which is not needed for me. And let me check the output. And if I'm also going to remove the bootstrap which I don't need. So என்ன பண்ணுறேன், Ctrl C for cancel and முன்னாடி up arrow இதான் இன்ஸ்டால் பண்ணது இல்லைங்களா. I don't want to install it. Now I want to remove it. npm remove React Bootstrap and Bootstrap. எனக்கு React Bootstrapும் எனக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணுறேன் என் பேக்கேஜ்லேருந்து. ஸோ லெட் மீ ரிமூவ் இட். ஓகே, ஃபைன்.
ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா லெட் மீ க்ளோஸ் திஸ் அண்ட் இதுவும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது இப்போ ரெண்டும் தேவையில்லை இல்லையா? ஸோ ஐ கேன் ரிமூவ் தோஸ் 2 things which is not needed for now. அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா we have this error because பட்டன் இப்போ எக்ஸிஸ்டாக இல்லை, கரெக்டாக தான் எரர் காமிக்குது. எனக்கு இதுவும் தேவையில்லை, ரூம் பண்ணிக்கலாம். இதுவும் தேவையில்லை, ரூம் பண்ணிப்போம். ஸோ சேவ், let's check the output again. npm run dev, running the output, refresh பண்ணுறேன். ரன் ஆகிட்டு இருக்கு நினைக்கிறேன், கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் ரன் ஆயிடுச்சு அப்படின்னா we should be able to see our output. எஸ், ரிஃப்ரெஷ். நோ எக்ஸ்பெக்டடாக கரெக்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் ஒர்க் ஆன் தி யூஐ. இப்போ நான் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து லாஜிக் வரணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். எப்போயுமே when you are creating components look like how they are structuring the items. எப்போயுமே மற்றவங்க கோட் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஏன் நம்ம டாஸ்க் ரிவ்யூ வைக்கிறோம்னா மற்றவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஒரு விஷயத்தை யூ கேன் டூ இட் இன் மல்டிபிள் வேஸ். அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி அது நல்லா இருக்குது, பெஸ்ட்டான மெத்தட் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, தட்ஸ் த திங். ஸோ என்ன பண்ணுறேன்னா என் லாஜிக் ரொம்ப சிம்பிளான இதுதான். ஸோ எனக்கு ஹெட்டிங் இருக்கணும். இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த மெசேஜ் ஆகணும். திருப்பி நான் கிளிக் பண்ணால் அது க்ளோஸ் ஆகணும். தட்ஸ் மை சிம்பிள் லாஜிக். ஸோ லெட் மீ க்ளோஸ் தி என்டையர் டிவிஷன் அண்ட் லெட் மீ ரைட் தி கோட் ஹியர். ஸோ என்ன பண்ணுறேன், கீழே வந்துட்டு ஒரு டிவிஷன் வச்சுக்கிறேன். ஓகே, டிவிஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு ஹேவ் a h4 ஹியர். இதுங்க வந்து இஸ் யுவர் இன்டர்ன்ஷிப் ஃப்ரீ ஃபார் ஆல் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ள வந்து ஐ வாண்ட் திஸ் பேராகிராஃப் விச் இஸ் எஸ் இட் இஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். இட்ஸ் தி அவுட்புட். ஸோ இங்கே வந்து ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஐ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெட் மீ கோ ஹியர். கிளாஸ் வந்து மார்ஜின் ஒய் ஆஃப் 5 வச்சுக்கிறேன் ஃபார் செப்பரேஷன் டாப் அண்ட் பாட்டம். அண்ட் இது வந்து என்ன பண்ணுறேன்னா I can have it like h4 or also what I can do is I can change it to division. Okay, so என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? கிளிக் பண்ணிவிட்டு F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ரீநேம் தி டேக்ஸ் ஆன் போத் end. ஸோ டிவிஷன் நான் மாற்றுறேன். ஸோ என்டர். ஸோ இங்கேயும் இங்கேயும் மாறிச்சு. ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இதுக்கு வந்து ஒரு கலர் போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், let me have like a class name here and padding x of 5 maybe. அண்ட் பிஜி மாற்றுறேன். பிஜி ஆஃப் grey of 300 maybe. ஓகே, கொஞ்சம் ரவுண்டாக வச்சுக்கலாம், ரவுண்டட். அண்ட் பேடிங் வந்து எக்ஸ் வேணாம், டோட்டலாகவே இருக்கட்டும். டாப் பாட்டம் ரைட் லெஃப்ட் எல்லாமே இருக்கட்டும். ஓகே, ஃபைன், சூப்பர். இப்போ வந்து வந்துச்சு. இப்போ இது கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் க்ரே வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறாங்க. ஸோ 200 மேபி, 100 மேபி. ஓகே, நவ் இட் இஸ் ஃபைன் ஐ கெஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இன்னும் போல்டாக வேணும். ஸோ செமி போல்ட், சேவ் அண்ட் கூல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு சென்டென்ஸ் இப்போ எனக்கு பேராகிராஃப் எப்படி வேணும் அதுவும் டிசைன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி லெட் மீ ஹேவ் லைக் இது பேராகிராஃப் வந்து என் இஷ்டம், நான் பேராகிராஃபாக போட்டுக்கலாம். லகின் நான் வந்து ஒரு டிவிஷனுக்கு போட்டுக்கிறேன். டிவிஷனுக்குள்ளே வந்து லெட் மீ புட் தட் பேரா. ஸோ சேவ் அண்ட் டிவிஷனை வந்து ஐம் கோ டு ஆட் டிபிஜி கிரே ஆஃப் 50 மேபி. லைட்டாக வேணும் எனக்கு. ஓகே, லைட் கலர் தெரியுதா? லைட்டாக கலர் தெரியுது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஐ வாண்ட் தி பேடிங், சேம் கைண்ட் ஆஃப் பேடிங். ஸோ பேடிங் வந்து ஐ வாண்ட் இட்ஸ் லைக் 5 வேணும் எனக்கு. ஓகே, கூல். இப்போ நான் கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே ஆன்சர் வருது, விச் இஸ் கூல். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ ஸ்மால் யூஎக்ஸ் இஷ்யூ. லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே கர்வ் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இது நல்லா இல்லை. ஓகே, வாட் ஐ கேன் டூ இஸ் அது நான் என்ன பண்ணலாம், இங்கே வந்து ரவுண்டட் வந்து ஐ கேன் ஹேவ் லைக் ரவுண்டட் டாப். டாப் மட்டும் ரவுண்டாக இருக்கணும், பாட்டம் எனக்கு தேவையில்லை. இப்போ பாட்டம் இல்லை, டாப் மட்டும் ரவுண்டாக இருக்குது. ஓகே, ரைட். ஸோ நான் ஏன் அதெல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்னா அகெயின், ஸோ எப்படிலாம் நம்ம யூஐ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகே, நீங்கள் அப்புறம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களால் பண்ண முடியாது. தட்ஸ் தி திங், ரைட். அண்ட் ஃபார் இண்டிகேஷன்ஸ், இப்போ கரெக்டாக ஆக்டிவாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு என்ன பண்ணலாம், வி கேன் ஹேட் சம் கைண்ட் ஆஃப் இண்டிகேஷன்ஸ். ஸோ இப்போ இங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வி ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் இண்டிகேஷன்ஸ், ரைட். அதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறேன், இதை வந்து லெட் மீ ஹேவ் லைக் ஒரு ஸ்பேன் டாக இங்கே வச்சுக்கிறேன். இல்லை வந்து ஐ கேன் ஆல்சோ ஹேவ் இட் லைக் h4க்குள்ளே நான் வச்சுக்கிறேன். இங்கே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் இட் லைக் ஸ்பேன் மேபி ஓ எஸ்பிஜி எனிதிங் எல்ஸ் விச் இஸ் ஃபைன் ஃபார் மீ. ஸோ நான் வந்து எஸ்பிஜி வச்சுக்கலாமா? ஸோ என்ன பண்ணுறேன், லெட் மீ கோ ஹியர் icons.js.org இங்கே போயிட்டு டவுன் ஆரோ, இல்லை அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ டவுன் நினைக்கிறேன். லெட்ஸ் சர்ச் இட் அண்ட் நான் போட்ட என்னென்ன வருது. ஓகே, இது கிளிக் பண்ணி பார்ப்போமா? இது வச்சுக்கலாமா?
வச்சுக்கலாம். ஸோ கிளிக் பண்ணுறேன் அண்ட் ஐம் கோயிங் டு காப்பி ஆஸ் அ எஸ்பிஜி. நல்லா பாருங்கள், ஐம் கோயிங் காப்பி ஆஸ் அ எஸ்பிஜி. இங்கே ஆல்சோ வி கேன் டவுன்லோட் இட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா we have as a component க்ரியேட் பண்ணிக்கலாம். காம்பனெண்ட்னா என்ன அர்த்தம், ஒரு தனி ஃபைலாக வச்சு நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகே, அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு புட் இட் ஆஸ் அ JSX. ஸோ கால் பண்ணிக்கிறேன் அண்ட் நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ let me remove this span tag here and replace it with SVG tag. ஸோ சேவ் ஃபார்மேட் ஆயிடுச்சு அண்ட் இட்ஸ் செக் தி UI. அண்ட் இது பக்கத்துலேயே இருக்குது. ஸோ செப்பரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், we can use something called flex items center justify between for the separation. இப்போ அழகாக வந்துச்சா, இப்போ கிளிக் பண்ணால் எனக்கு வந்து சேஞ்ச் ஆகணும். ஓகே, இப்போ தான் ரியல் மேட்ச். இப்போ UI நான் அழகாக பண்ணிட்டோம் கரெக்டாக. இப்போ வந்து we are going to work on the functionality. எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் இருக்கீங்களா, எல்லாம் தூங்கிட்டீங்களா? இட்ஸ் பின் எவ்வளோ டைம் ஆகுது, 8 o'clock ஆகிடுச்சா? ஓகே, எல்லாம் ஆக்டிவாக இருங்க பார்ப்போம். ஓகே ஃபைன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலி இங்கே வந்து ஓகே எல்லாம் ஆக்டிவ் ஆகிறதுக்கு நான் ஒன்று சொல்யூஷன் தருவா. சொல்யூஷனத்தோட நான் கேள்வி கேட்குறேன், அப்போ எல்லாம் ஆக்டிவ் ஆகிடுவீங்க. மைண்ட்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிக்கும், தூக்கம் கலைஞ்சிரும். இப்போயும் நிறைய பேர் தூக்கம் கலைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ ரியாஸ், விஜய், ஷெரீஃப், ஸோ அவங்களாம் வந்து வீடியோ கால் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, இப்போ என்னன்னா எனக்கு வந்து நீங்கள் சைடில் இருக்கீங்களா? ஓகே, உங்கள் ப்ரொஃபைல் 2 இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிறேன்னு நினைக்கிறேன் அப்பப்போ. ரைட், இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் விச் இஸ் லைக் என்னோட கர்சரில் நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஐ வாண்ட் இட் லைக் மேலே கீழே ஃப்ளிப் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம், நான் பாயிண்ட் பண்ணவா யாராச்சும்? சூர்யா, நீங்கள் சொல்லுங்கள் சூர்யா. டாம்ல இது பண்ணலாம், இந்த ரியாக்ட் எப்படின்னு சரி தெரியல. சாரி, நீங்கள் பேச எனக்கு சுத்தமாக கேட்கல, திரும்பி சொல்லுங்கள் ஒரு வாட்டி. ரியாக்ட்ல என்ன கொஞ்சம் ஐடியா இல்லை. ஓகே ஃபைன். ஓகே சூப்பர். ஷூர், உங்களுக்கு எனிதிங் என்ன பண்ணலாம்? டோபிள் பண்ணலாம். டாகிள் பண்ணலாம். எப்படி கொஞ்சம் சொல்லுங்களேன், லாஜிக்கலாக சொல்லுங்களேன், லைக் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. இல்லை, நம்ம ரியாக்ட்ல எப்படி பண்ணலாம்னு தெரியல. அந்த ஐடியா ஆனால் டோபிள் பண்ணுவோம், அதை மாதிரி பண்ணலாம் ஐடியா மட்டும் இருக்கு. ஓகே ரைட். தினேஷ், உங்களுக்கு எனி ஐடியா? ஓகே ஓகே ரைட். காயத்ரி, டு யூ ஹேவ் எனி ஐடியா எப்படி பண்ணலாம்? Get the arrow and we can toggle it. டாகிள். ஓகே, டாகிள் அந்த வேர்டு அழகாக எல்லாமே புரிஞ்சு வச்சுருக்கீங்க. டாகிள் எப்படி பண்ணுறது ரியாக்டில் அப்படி தான் கேட்குறேன். யூஸிங் வாட் லாஜிக் we can accomplish this such kind of behavior? We can get element, we can get this div element, and for that we can apply. ஓகே சூப்பர். முத்துக்குமார், நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரியல அன்பு. ஓகே, ஸ்வேதா, ரமேஷ், நீங்கள்? இல்ல அன்பு, தெரியல. அக்கல்லையா நீங்கள்? ஈவென்ட் ஆன் கிளிக் பண்றப்போ அது வர மாதிரி பண்ணுங்க. சூப்பர் நைஸ். கேக்குதா? ஸோ யா, அக்கல்லையா சொன்னதான் ஒரு கரெக்டான வேல்யூயான பாயிண்ட். ஓகே, ஸோ நீங்கள் கெட் எலமெண்ட் பை ஐடி வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் DOM ஒர்க். இன் ரியாக்ட் we never use get element by id பிகாஸ் அது வந்து DOMல யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ். இன் ரியாக்ட் we don't need to use such methods. அது பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா we can use on click to do some kind of activities. ஓகே, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஒரு லாஜிக்கலாக யோசிக்கும் போது எப்படி நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் ஆகணுன்னுக்காக தான். ஓகே, ப்ளீஸ் டோன்ட் திங்க் லைக் நம்ம கேள்வி கேட்குறாரு இது மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஓகே, ஸோ லேர்ன் ஃப்ரம் தி நாலேஜ். ரைட், என் லாஜிக் என்னென்னா, என்னோடய கர்சரை வந்து when I click on the entire thing it should collapse வந்து செகண்டரி பார்ட் விட்டுருங்க. அண்ட் ஃபஸ்ட் என்ன ஆகணும்னா I want this logic to be this logic-ன்றத I want this இது பேர் என்னது பேர் வந்து போச்சு, இது பேர் இட்ஸ் கால் அக்கார்டியன் ரைட். யா,
I want this accordion to start from this logic, which is icon. கிளிக் பண்ணால் ஐக்கான் டவுனில் இருக்க ஐக்கான் வந்து ஃபஸ்ட் வந்து மேலே இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு ரைட்டில் இருக்கும். கரெக்ட். ஸோ வாட் ஐ வில் டூ, லெட் மீ ஸ்க்ரால் ஹியர் அண்ட் நீங்கள் பார்த்துருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய பாசிபிள் 2 ஐக்கானும் போட்டுறேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் வேணும் எனக்கு. ஸோ லெட் மீ கோ ஹியர் அண்ட் ஆரோ ரைட் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெட் மீ கோ பேக். இது மாதிரி என்ன இருந்துச்சு, எனக்கு ஆரோ டவுன் தான் இருந்துச்சு இல்லையா. இதில் ரைட்டு தான் காமிக்குதா, ஃபுல் லெஃப்ட் டவுன் தான் காமிக்குதோ. சரி, ஆரோ ரைட். அண்ட் இதுலேயும் அது நிறைய காமிக்குது இல்லை. லெட் மீ கிளிக் ஆன் என் கண் தெரியலையா இல்லை நிறைய ஐக்கன் காமிக்கும், இங்கே எதுவுமே காமிக்கலையா. இதுங்க ப்ளீஸ் இங்கே போய் பார்க்கலாம். ஆரோ ரைட். இது எந்த ஐக்கான் ஆக்சுவலி இட்ஸ் கமிங் ஃப்ரம், கோ பேக், இங்கே சர்ச் பண்ணலாம். ஆரோ ரைட். ஓகே, அதே தான் காமிக்குது. So what I will do is let me go and pick any other வெறும் ஆர்என் மட்டும் போடுங்க. arrow. Yeah, good point. Arrow. Yeah, super. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா we have many thing here. இது இங்கே வந்து முக்கியமானது டவுன் டவுன் அப் அப். இந்த ரைட் மட்டும் என் கணக்கு மாட்ட மாட்டுது. இந்த சிஎஸ்எஸ் ரொட்டேட் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், which is a good thing. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மே யூஸ் ரியாக்ட் ஐகான் இன்ஸ்டன்ட் எஸ்விஜி கோட்ஸ் கைண்ட் ஆஃப் லாங். எஸ், நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரியாக்ட் ஐகான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது யார் சொன்னது, ஷெரீஃபா, குட். ஸோ வி கேன் ஆல்சோ யூஸ் லோட் மோர் கொடுத்தீங்க, கீழே ஒரு ஐக்கான் இருக்கு. எங்கே இருக்குது லோட் மோர் அனுப்பு சென்டர், இங்கே ரைட்டில் இருக்கோ, கீழே பாட்டம்ல இருக்கு. நீங்கள் பாட்டம் லாஸ்ட் இதுவா. ஓகே. ஸோ வி கேன் ஆல்சோ யூஸ் திஸ். பட் அதுக்கு பதிலாக நம்ம இவர் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இது காப்பி பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். நான் கிளிக் பண்ணுறேன் and I can also copy this in இங்கே இருக்குது JSX, இங்கே இருக்குது. காப்பி நான் ஆக்சுவலி பேஸ்ட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அது போல் நம்ம என்ன பண்ணலாம்னா இவர் சொல்கிற மாதிரி நம்ம we can also use something called rotate. So rotate and எந்த ஆங்கிள் இது, 45. let's check it, refresh. 45 வேறு ஆங்கிள் வந்தது. மேபி கொஞ்சம் மேக்ஸ் கொஞ்சம் வீக். சொல்லுங்கள் பார்ப்போம் யாராச்சும். 90 யூஸ் பண்ணுங்க. 90 மேபி 180 -90 -90. 180 போட்டு பார்க்கலாங்க. 180 டாப்பு, 270 நினைக்கிறேன் மேபி, இப்போ மட்டும் 270 அதுதான் வருதா. 180 வரைக்கும் தான் இருக்கு அன்பு, கொஞ்சம் தான் இருக்கு, அதனால -90 யூஸ் பண்ணலாம். பட் வெயிட் பண்ணுங்க, நம்ம ரொட்டேட் பண்ணலாம் நினைக்கிறேன். மேபி ட்ரை ரொட்டேட் பண்ணலாங்க. நம்ம அது வச்சு பார்க்கலாம் இருங்க. ரொட்டேட் நீங்கள் ஆங்கிள் வந்து அழகாக காமிக்குதா. 180 பார்க்கலாமா. 180 ஓகே. ஓகே, இதுதான் 180 இருக்குது சொன்னீங்களோ. ஆமாம். ஓகே. ஸோ -90 போட்டு பார்க்கலாம். -90 இஸ் குட். ஸோ பை டிஃபால்ட்டாக எனக்கு இதுமாதிரி வேல்யூ இருக்கணும். நான் கிளிக் பண்ணும்போது ஐ வாண்ட் இட் டு ஷோ. ஓகே, அதான் லாஜிக் இது தான். நான் கிளிக் பண்ணும்போது ஐ வாண்ட் டு ஷோ. ஸோ என்ன பண்ணலாம், நான் ஐ கேன் டூ சம்திங் ஹியர். ஸோ இந்த என்டையர் H4 இருக்கு இல்லைங்களா, இந்த என்டையர் டிவிஷன். ஓகே, இந்த டிவிஷன் நான் கிளிக் பண்ணும்போது ஐ வாண்ட் சர்டன் ஆக்ஷன் டு அப்ளை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கிளிக் ஆன் கிளிக். இதுக்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் இருக்கணும்னா டாகுல் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ இட்ஸ் கால் டாகுல் டிவ் அப்படின்னு வைக்கிறேன். டாகுல் அக்கார்டியன் வைக்கிறேன். அதான் கரெக்டான நேம் இல்லையா, அக்கார்டியன். ஸ்பெல்லிங் கரெக்டாக அக்கார்டியன். ஓகே, நமக்கு தான் பேர். இப்போ இந்தியேஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வைக்கிற நேமுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இருக்காது. பட் அவங்களுக்கு புரிய மாதிரி ரைட் பண்ணுவாங்க. அதே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். சரி, டாகுல் அக்கார்டியன் வச்சுக்கலாம். அண்ட் ஐ go have to write that function here. டாப்பில் போயிட்டு கான்ஸ் டாகுல் அக்கார்டியன். இது வந்து ஒரு ஆரே ஃபங்க்ஷனாக இருக்க போகுது. ஓகே, ஃபைன், சூப்பர்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் அழகாக கிளிக் பண்ணும்போது ஒரு வாட்டி கிளிக் பண்ணும்போது டாகுல் அக்கார்டியன் ஒர்க் ஆகுது கரெக்டாக. பட் என்ன டிஃபால்ட் பிஹேவியர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐ டோன்ட் வாண்ட் திஸ் கிளாஸ் நேம். ஐ வாண்ட் டு லுக் லைக் ஓகே ஐ வாண்ட் டு லுக் லைக் திஸ் பை டிஃபால்ட். அண்ட் இப்போ வந்து எனக்கு கீழே இருக்குது ஐ மீன் கீழே இருக்குது தான் டிஸ்பிளே ஆகக்கூடாது கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணலாம், அதே மாதிரி கீழே போயிட்டு ஐ வில் ஹைட் இட். ஸோ ஹிடன் இல்லையா, ஹிடன் சரி. ஸோ இப்போ ஹிடன் ஆயிடுச்சு. இப்போ கிளிக் பண்ணும்போது ஐ வாண்ட் திஸ் டு ரொட்டேட் and also I want this division to be shown. Then லாஜிக்காக யூஸிங் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா டாப்பில் போயிட்டு ஐ ஹாவ் டு ஹேண்டில் தி ஸ்டேட் ஹியர். நான் கிளிக் பண்ணால் சர்டன் ஸ்டேட் வந்து இருக்கணும் இல்லையா, அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வி யூஸ் சர்டன் திங் கால் யூஸ் ஸ்டேட். ஸோ என்ன பண்ணுறேன், மேலே போயிட்டு இங்கே வந்து ஐம் கோயிங் டு யூஸ் ஸ்டேட் கால் பண்ணுறேன். ஐம் கோயிங் டு ஹேவ் லைக் இதுக்குள்ளே என்ன வேல்யூ ஸ்பே பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேல்யூ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ் இது பேர் வந்து அக்கார்டியன் ஆக்டிவ் ஸ்டேட் அப்படின்னு வைக்கிறேன். இல்லை வந்து இது அக்கார்டியன் தானே, ஸோ we can also specify லைக் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் அப்படியே வைக்கிறேன், நேம் அக்கார்டியன் ஆக்டிவ் ஸ்டேட்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்க போகுதுன்னா தி வேல்யூ வாட் இட் கோயிங் டு ஹோல்ட் இஸ் இட்ஸ் பைனரி. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், பை டிஃபால்ட் எனக்கு வந்து ஐ வாண்ட் இட் டு பி ஃபால்ஸ். ஏன்னா பை டிஃபால்ட் எனக்கு வந்து எல்லாமே அன்கொலாப்ஸ் தான் இருக்கணும். ஓகே, ஐ மீன் கொலாப்ஸ் தான் இருக்கணும். கொலாப்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கன்ஃபியூஸ் ஆகிடுறேன் நினைக்கிறேன். கொலாப்ஸ் வெர்சஸ் அன்கொலாப்ஸ். கொலாப்ஸ்னால் ஃபால் டவுன், அன்கொலாப்ஸ்னால் தானே ஒன்றா இருக்குது, சிம்பிளாக ரோவாக இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. ரைட், ஸோ ஐ வாண்ட் இட் லைக் பை டிஃபால்ட் எனக்கு வந்து இது ஃபால்ஸாக இருக்கணும். ஓகே, ஸோ ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி ஸ்டேட். இப்போ வந்து அன்பு அது டீஸ்ட்ரக்சர் பண்ணல யூஸ் ஸ்டேட்டா. யா சாரி, டீஸ்ட்ரக்சர் செட் அக்கார்டியன் ஆக்டிவ் ஸ்டேட். ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா என் லாஜிக் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டேட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இதில் என்ன இருக்க போகுதுன்னா நான் கிளிக் பண்ணும்போது ட்ரூவாக ஃபால்ஸாக மட்டும் மாறப்போகுது. ஸோ என் அப்ளிகேஷனுக்கு தேவையான ஒரு ஸ்டேட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஸோ வென் எவர் ஐ கிளிக் ஆன் திஸ் தி என்டையர் திஸ் இது பார்த்தீங்கன்னா கிளிக்கபிளாகவே இல்லை பார்த்தீங்களா. ஸோ வாட் ஐ கேன் டூ, ஸோ கர்சர் இருக்குது, நான் என்ன பண்ணலான்னா ஐ கேன் கோ ஹியர், ஐ கேன் ஆட் அ CSS கிளாஸ் கால் கர்சர் பாயிண்டர். இப்போ யூஐஸ் பார்த்தீங்கன்னா கிளிக்கபிளாக இருக்குது எல்லாமே. இப்போ கிளிக் பண்ணால் சம்திங் இப்போது ஈவன் வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் ஆட் சம் கைண்ட் ஆஃப் CSS. ஸோ ஹூவர் பண்ணும்போது ஐ வாண்ட் BG gray of 200 மேபி. இப்போ பார்த்தீங்கன்னா ஹூவர் பண்ணும்போது லைட்டாக மாறுது. ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ விஷுவல் ஃபீட்பேக். ஓகே, இப்போ கிளிக் பண்ணும்போது ஐ வாண்ட் சர்டன் திங்ஸ் டு அப்ளை. இப்போ ரைட் கிளிக் பண்ணி பார்க்கலாமே. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் கிளிக் இன்ஸ்பெக்ட் கன்சோல் அண்ட் வி ஹேவ் அன் எரர். ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஓகே, இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணேன்னா எரர் வருதா, எரர் வரல. ரைட், ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகே, இதுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஸ்டேட்டை வந்து எனக்கு வந்து மாற்றணும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், லெட் மீ லாக் இட் ஆஸ் அ ஸ்டோரி ஃபார்மில் ரைட் பண்ணுறேன். ஐ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் தி div அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, மை கரண்ட் வேல்யூ ஆக்டிவ் ஸ்டேட் இஸ் அப்படின்னு போட்டுட்டு என் ஸ்டேட் என்னது அக்கார்டியன் வச்சு வாங்கிக்கலாமா, அக்கார்டியன் ஆக்டிவ் ஸ்டேட் வச்சு வாங்கிக்கலாம். ஸோ லாக் பண்ணி பார்க்குறேன். ஸோ சேவ் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஃப்ரெஷ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் டிவிஷன் மை கரண்ட் ஆக்டிவ் ஸ்டேட் இஸ் ஃபால்ஸ்னு வருது. நான் கிளிக் பண்ணும்போது நான் ஒன்றும் ஐ வாண்ட் இட் டு ட்ரூ. கரெக்டாக. ஸோ என்ன பண்ணலாம், நான் அகெயின் ஐ கேன் யூஸ் சம்திங் கால் செட் அக்கார்டியன் ஆக்டிவ் ஸ்டேட் அண்ட் அதுக்குள்ளே வந்து ட்ரூ நான் வச்சுக்கலாம் வேல்யூ. ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்கள். ஸோ ரிஃப்ரெஷ் அண்ட் வி ஹேவ் an error here. என்ன error பார்க்கலாம், ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இமிடியட்லி நம்பர். ஓகே, பிகாஸ் ஓ மை காட், இதுங்க நிமிஷம் என் கம்ப்யூட்டர் ஹேங் ஆகுது. let me scroll top. So let's go and see. Yeah. அன்பு ஃபங்க்ஷன் தரும்போது பிராக்கெட் தரக்கூடாது அங்கே கீழே. Yeah.
ஸோ அதாவது 2 முன்னாடி கால் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நினைக்கிறேன். மேபி நான் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ ரிமூவ் தட். எங்கே வச்சுருக்கேன் அது? இங்கே இருக்கேன். ஸோ ரெஃபரன்ஸ் தான் பண்ணுறேன் இல்லையா? பிகாஸ் ரெஃபரன்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். ஸோ இதுவே நீங்கள் யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். யூ கேன் யூஸ் லைக் அ கால் பேக் ஃபங்க்ஷன் லைக் திஸ். இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் பண்ணிங்கன்னா நவ் இட் ஷுட் ஒர்க் ஆஸ் இட் இஸ். ஓகே, பட் இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணுறீங்க இல்லையா? அந்த சமயத்தில் யூ கேன் ரிமூவ் திஸ் அண்ட் ரெஃபரன்ஸை டேரெக்டாக நீங்கள் வந்து கால் பண்ணாமல் தரலாம். பிகாஸ் இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணும்போது இது கால் பண்ணிக்கும் ரியாக்ட் ஆட்டோமேட்டிக்லி. இப்போ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து ரிஃப்ரெஷ் இட். அண்ட் இப்போ நான் வந்து கிளிக் பண்ணும்போது பாருங்கள், நவ் வந்து ஐ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் இட் div மை கரண்ட் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் ஃபால்ஸ் வருது. ஓகே, இப்போ வந்து ஒரு விஷயம் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் ரியாக்ட் டெவ் டூல்ஸ். இப்போது நம்ம டீபக்கிங் பண்ணும்போது இந்த டூல்ஸ் வந்து நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த ரியாக்ட் டெவலப்பர் டூல்ஸ்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதை. ஸோ ஆட் டு க்ரோம், ஆட் எக்ஸ்டென்ஷன், அண்ட் ஐ ஹவ் ஆடட் இட். இது நான் என்ன பண்ணிக்கிறேன், கிரெடிட்காக மேலே வச்சுக்கிறேன். ஸோ மேலே வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தாங்க அது. ஸோ நான் இப்போதைக்கு எனக்கு மேலே வச்சுக்கிறேன் தெரியுற மாதிரி. ஓகே, இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் ரேட் அப்ளிகேஷனில் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இல்லை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட் சொல்லிட்டு அகைன் நீங்கள் கால் பண்ணுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து we will have components or profiler அப்படின்னு காமிக்கும். நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படி காமிக்கும், இப்படி காமிக்கும் உங்களுக்கு components profiler காமிக்கும். நான் ஜூம் பண்ணதுனால எனக்கு இப்படி ஆரோ மார்க் காமிக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் வந்து components கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன். யூ கேன் see the React entire components எப்படி வந்து React அப்ளிகேஷன் ஸ்ட்ரக்சராக இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து அதோட ரியாக்டோட டிஃபால்ட் பிஹேவியர். ஓகே, இதை பார்த்து பயப்படாதீங்க. பட் நீங்கள் ஸ்கால் பண்ணி வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்களா we have nav bar ஆட்டோமேட் nav. இப்போ நம்ம எலிமெண்ட்ஸில் எப்படி பார்ப்போம், HTML பார்ப்போம், அதே மாதிரி you can see it in component view. nav barக்குள்ளே எவ்வளோ ப்ராப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து if you go to the followers for example and இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் we have something called followers page. கரெக்டாக இதுக்குள்ளே பாருங்கள் follower card, key and so on so இருக்குது. இந்த கீ தான் நம்ம டிஃபைன் பண்ண இந்த யூனிக் வேல்யூஸ். ஸோ யூனிக்காக இருந்தால் மட்டும் தான் நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த ஃபாலோவர் கீயில் எந்த வேல்யூவில் 2 ஆக்ஸ் காமிக்குது பாருங்கள். ஓகே, ஃபார் debugging purpose you can use this extension called React Dev Tools. ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறேன், this information let me go to about and இப்போ நான் ஸ்கால் பண்ணுறேன். அண்ட் இங்கே போனீங்கன்னா let me click this thing. ஸோ about பேஜ்க்குள்ளே and we have a state. ஸோ state falseன்னு இருக்குது. ஸோ இது விட்டுருங்க. நான் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் இதே மாதிரி HTML எலிமெண்ட் கூட நீங்கள் மாதிரி பார்த்துக்கலாம். எனக்கு இதுதான் வேணும்னா அதுக்கு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ we have false and true. கரெக்டாக? இங்கே பார்த்தீங்கன்னா you can also change it if you want அப்படின்னா. ரைட், ஸோ என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து what I will do is false. நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ட்ரூவாக வேணும் இல்லையா? இதுக்கு மேலே நான் வந்து ஒரு இந்த ஸ்டேட் வச்சுக்கிறேன் நான் யூவில் பார்க்கறதுக்காக. ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் இது பேர் வந்து அக்கார்டியன் ஆக்டிவ் ஸ்டேட். கரெக்டாக? ஸோ சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே தான் ஷோ ஆகுதா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்ன்னு. ஓகே, வாட் ஐ வில் டூ இஸ் லெட் மீ ஹேவ் டு லைக் திஸ், not this, maybe ட்ரூ. ஸோ நான் வைக்கிறேன். ஓகே, நம்ம தெரியுதுக்காக, ஓகே விஷுவல் தெரியுதுக்காக நான் வைக்கிறேன். ஸோ ட்ரூ ஃபால்ஸ் சொல்லிட்டு இப்போ வந்து பை டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் இருக்குது. நான் கிளிக் பண்ணும்போது ட்ரூன்னு மாறுது. ஓகே, ரியாக்டில் மாறுது. இப்போ என்ன பண்ணோம், நான் பேஸ்ட் ஆன் திஸ் ஸ்டேட் வாட் ஐ ஹேவ் டு டூ இஸ் ஐ ஹேவ் டு ரெண்டர் தி CSS கிளாஸ் அக்கார்டிங்லி. ஸோ எனக்கு வந்து இங்கே கீழே போனீங்க வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஐம் கோயிங் டு ரெண்டர் திஸ் கிளாஸ். ஸோ கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஐம் கோயிங் டு ஹாவ் அ ரெண்டரல் கண்டிஷன்ஸ். என்னென்னா என்னோடய அக்கார்டியன் ஆக்டிவ் ஸ்டேட் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஐ வாண்ட் திஸ் கோட் டு ஹேப்பன். இது வந்து டிஃபால்ட்டான கோட், எனக்கு டிஃபால்ட்டான கலர் அதெல்லாம் அங்கே இருக்கட்டும், எனக்கு ஹிட்டன் மட்டும் தான் மாறணும். கரெக்டாக? ஸோ எனக்கு வந்து இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஐ வாண்ட் திஸ் டு பி பிளாக்காக மாறணும். இல்லை அப்படின்னா ஐ வாண்ட் திஸ் டு பி பிளாக், ஐ மீன் ஹிட்டன். ஓகே, நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த அக்கார்டியன் ஆக்டிவ் ஸ்டேட்டை வந்து நான் வாங்குகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? ஃபால்ஸாக இருக்கும் போது எனக்கு வந்து இது ஷோ ஆகக்கூடாது, இது வந்து ஹிட்டனாக இருக்கணும். அதுவே எனக்கு வந்து இது வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ எனக்கு பிளாக்காக இருக்கணும். இதுதான் என்னோட லாஜிக். ஓகே, பட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஏன் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் இருங்க. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் டூ ஒன் திங். ஸோ ஐ வில் டூ ரைட் கிளிக் இன்ஸ்பெக்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்க்குறேன். லெட்ஸ் கோ டு
இங்கே பார்த்தா பிளாக் அப்படியே இருக்குது, மற்றதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஓகே, ஸோ வாட் ஐ நீட் டு டூ இஸ் இங்கே வந்து let me search react conditional classes, conditional class names. Yeah, ஸோ இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். there are multiple ways to do that same thing. இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, they have used the same mechanism like me, பட் இது வந்து இந்த ஸ்கொயர் இது பேர் என்ன தெரியலங்க, let me check it, bracket. ஓகே, ஸோ இந்த bracket வச்சு அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரி பண்ணிப்போமா. let me close this, save, let's refresh it again. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா as it is இப்போ கரெக்டாக கிளாஸ் மாறிச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் சால்வ் பண்ணி பார்க்கலாமா. ஸோ ஃபால்ஸ் இருக்குமா வரல, நான் கிளிக் பண்ணும்போது வந்துச்சு. ஓகே, ஸோ பட் இப்போ பார்த்து வச்சுக்கோங்களேன், ரிஃப்ரெஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணி பாருங்களேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணும்போது வந்துச்சு, பட் கிளிக் பண்ணும்போது அகைன் போகல. ஏன் போகல, ஏன்னா இப்போ நம்ம கோடில் போய் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், இஃப் யூ கோ டாப் அண்ட் சி வி ஹாவ் செட் தி ஸ்டாட்டிக் வேல்யூ லைக் ட்ரூ மட்டும் தான் போடுறோம். பட் திஸ் வேல்யூ ஷுட் டாகிள்னா ட்ரூனா ஃபால்ஸ் மாறணும், ஃபால்ஸ்னா ட்ரூன்னு மாறணும். கரெக்டாக அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், யூ கேன் இன்வர்ஸ் இட் லைக் திஸ். இப்போ வந்து அக்கார்டியன் ஆக்டிவ் ஸ்டேட் வந்து வேல்யூ வாங்கிட்டு அதை எனக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது என்ன லாஜிக்னா, இப்போ இந்த கோடிக்கிட்டு வரும்போது அந்த ஸ்டேட் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இது உல்ட்டாவாகிக்கும். ஸோ ஃபால்ஸுக்கு ஆப்போசிட்னது ட்ரூன்னு வந்துக்கும். அதுவே இங்கே ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஃபால்ஸாக மாற்றிக்கும். தட் கைண்ட் ஆஃப் லாஜிக். ஓகே, நான் சேவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் இப்போது. ஸோ சேவ் அண்ட் கிளிக் பண்ணுற போகுது, கிளிக் பண்ணால் வருது. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக் இருக்குது. என்ன பக்னா, இந்த ஐக்கான் சேஞ்ச் ஆகல. கரெக்டாக. ஸோ வாட் வி கேன் டூ, வி கேன் அப்ளை தி சேம் லாஜிக் ஹியர். ஸ்கால் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் யூ கேன் சேஞ்ச் திஸ் கிளாஸ் நேம். ஸோ இதே லாஜிக் தான். ஸோ நான் கட் பண்ணுறேன். ஓகே, ஐம் கோயிங் டு கிரியேட் அ கண்டிஷனல் ரெண்டரிங் அண்ட் இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் ஹேவ் திஸ் வேல்யூ விச் இஸ் நாட் வேல்யூ, எனக்கு வந்து பேஸ்ட் ஆன் தி அக்கார்டியன் ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு த்ரூ வந்துச்சுன்னா எனக்கு வந்து ரொட்டேட் எதுவுமே ஆகக்கூடாதுங்க, ஆக்சிஸ் இருக்கணும். ஓகேவா. ஸோ அதுவே இல்லை அப்படின்னா ஐ வாண்ட் டு ஹேவ் லைக் திஸ் விச் இஸ் இந்த ரொட்டேட் மைனஸ் 90 வரணும். மைனஸ் இல்லை, அது ஐஃபன், ஆக்சுவலி ஐஃபன் ரொட்டேட் -90 வரணும். செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ சேவ். கொஞ்சம் லைட்டாக நான் சொல்லும் போது எல்லாம் கொஞ்சம் புரியுமா இருக்கும், பிகாஸ் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, அதனால் கொஞ்சம் புரியுமா இருக்க மாதிரி மூஞ்சாவது வச்சுருப்பீங்க. கரெக்டாக. பட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் லாஜிக் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் சேவ் இட் அண்ட் லெட்ஸ் ரெஃப்ரெஷ் அண்ட் ட்ரை. ஸோ கிளிக் பண்ணுறேன் அண்ட் போகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்களா, இங்கேயும் சேஞ்ச் ஆகுது, இங்கேயும் சேஞ்ச் ஆகுது. ஸோ நவ் வாட் we can create this component multiple ways. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதான் முடிஞ்சு போச்சு. கரெக்டாக. ஸோ இப்போ நான் வந்து இதே மாதிரி காம்பனண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லெட் மீ க்ளோஸ் திஸ் அண்ட் இதுவும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் இதை நான் வந்து மல்டிப்ளேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட் அண்ட் இதை வேல்யூ நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேர் கேன் ஐ learn this stuff அப்படின்னு போகிற வச்சுக்கோங்க. இதான் கொஸ்டின் அப்படின்னா. ஸோ ஸ்கால் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களோட ஆன்சர் அப்படி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் 2 divs. இப்போ கிளிக் பண்ணும்போது பாருங்கள் ரெண்டுமே வருது. பிகாஸ் these two things are coming from the same state which is the accordion active state. ஓகேவா. இதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன பண்ணணும்னா when you are defining components you have to create it as a component. ஒரு செப்பரேட் ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, லைக் திஸ் இந்த ஃபாலோவர் கார்டு பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி பண்ணணும். பிகாஸ் இன் திஸ் காம்போனன்ட் அந்த ஸ்டேட்குள்ளே இருக்கிறது வந்து அந்த காம்போனன்ட்குள்ளேயே இருக்கும். ஓகே, நான் சொல்கிறத நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா ஐ வில் டூ ஒன் திங். ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற அந்த அக்கார்டியனை வந்து நான் டூப்ளிகேட் பண்ண வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை என்ன பண்ணுறேன், லெட் மீ காப்பி திஸ் அண்ட் லெட் மீ கன்வெர்ட் இன்டு அ காம்போனன்ட். ஓகே, ஸோ காம்போனன்ட்ஸ்குள்ளே லெட் மீ கிரியேட் a new file called accordion.jsx. ஓகே, ஸோ இதுக்குள்ள வந்து let me use sfc for stateless functional components and tap and பேர் வந்து பார்த்தீங்கன்னா it's going to be accordion அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, அண்ட் இதுக்குள்ளே வந்து I'm going to have this thing பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் ஏன் யாரை காமிக்குதுன்னா பிகாஸ் இது வந்து சிங்கிள் ரெட் தான் வேணும் இல்லைங்களா. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஹாவ் division here. division அதே மாதிரி இந்த க்ளோஸ் பண்ண டிவிஷன் வந்து have to put it on the bottom side so that it should accept only the parent இல்லையா, அதனால தான் இப்போ எரர் போயிடுச்சு உங்களுக்கு.
அண்ட் நவ் இப்போ வந்து இந்த லாஜிக், இந்த அக்கார்டியன் லாஜிக் எல்லாமே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்களோட அந்த காம்போனன்ட்குள்ளே போட்டுக்கணும். பிகாஸ் தோஸ் லாஜிக்ஸ் பிலாங்ஸ் டு தோஸ் காம்போனன்ட்ஸ். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி இங்கே கட் பண்ணிக்கிறேன் அண்ட் நான் இங்கே மேலே வந்து இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, சேவ் அண்ட் யூஸ் ஸ்டேட் அதே மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சப்போஸ் இம்போர்ட் பண்ண வச்சுக்கோங்களேன் கண்ட்ரோல் டாட், ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு காமிக்கும். பட் இங்கே இது காமிக்கல. வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் இம்போர்ட் இட் மேனுவலி. ஸோ இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் டன். ஓகே, சிம்பிள் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எந்த நேரம் வரல. அண்ட் நல்லா நான் வச்சுக்கோங்க, அந்த காம்போனண்ட்குள்ளே யூஸ் பண்ணுற ஸ்டேட்ஸ் மெத்தட்ஸ் எல்லாமே வந்து அந்த காம்போனண்ட்ஸ்குள்ளே தான் இருக்கணும். ஓகே, இட் ஷுட் நாட் பி இன் டிஃப்ரெண்ட் ஃபைல். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் ஐயா. ஓகே, ஸோ ஆக்சுவலி இதுங்க லெட் மீ ட்ரை கண்ட்ரோல் ஐன்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து கண்ட்ரோல் ஐ யூஸ் ஸ்டேட். சூப்பருங்க, நைஸ். ஸோ ஆக்சுவலி அதுவும் கிரியேட் ஆகுது. பட் நான் என்ன பண்ணுவேன்னா ஐ யூஸ் டு ஹேவ் கண்ட்ரோல் ஐ நான் மேப் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய கீபோர்டில். ஸோ கிளிக் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக் இம்போர்ட் ஆகும். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்டோரி எனக்கு தேவையில்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் நான் நிறைய இடத்துல யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன். லெட் மீ கோ ஹியர், could to my about page and let me remove this file. Instead of that நான் என்ன பண்ணுறேன், I'm going to use the accordion. So accordion and save பண்ண அப்படின்னா refresh. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலி ஒர்க் ஆகுது. இப்போ அதே மாதிரி நான் let me duplicate it to 3 times. ஓகே, இப்போ சேவ் பண்ணுறேன். நல்லா கேப்ல கவனிங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லைல்ல. வாட் ஐ கேன் டூ, மேலே போயிட்டு ஐ கேன் யூஸ் ஜி ஸ்பேஸ் y of 3 மேபி அண்ட் ஸ்பேஸ் வந்துச்சு. இப்போ கிளிக் பண்ணும்போது only that component state is working. மற்ற காம்பனண்ட் ஸ்டேட்லாம் வந்து எதுவுமே அஃபெக்ட் பண்ணல பாருங்கள். பிகாஸ் எல்லா காம்பனண்ட்ஸ்க்குமே தே ஹேவ் தே ஓன் ஸ்டேட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, ஸோ இந்த காம்பனண்ட்டில் வந்து இந்த ஸ்டேட்டு இருக்குது வந்து இதுக்குள்ளே மட்டும் தான் இருக்கும், இதுக்குள்ளே இருக்காது. தட்ஸ் அ மெயின் திங். நீங்கள் வென் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் சம் காம்பனண்ட்ஸ் நீங்கள் இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட், நீங்கள் தெரிஞ்சுக்கே ஆகணும். ஓகே, இப்போது அதான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, வென் எவர் யூ ஹேவ் அ பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு கன்வெர்ட் இட் ஆஸ் அ கம்போனண்ட். அப்புறமா இம்போர்ட் பண்ணிக்கலாம் உங்கள் அப்ளிகேஷனில். ஓகே ரைட். இப்போ வந்து ஒரு கொஸ்டின், என்ன கொஸ்டின்னா லைக் எப்படி நான் அந்த டைட்டில் மாற்றுறது, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் யூஸிங் ப்ராப்ஸ். ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ, ஐ கேன் டூ 2 things here. ஓகே, 2 வழியில் நான் ஷோ பண்ணுறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா typically like I have this title, I have this message, right? So I can put it like this title and என்ன போட்டோம், is your internship free to attend, free for all. Okay, and அதே மாதிரி என்னோட பாடி பார்த்தீங்கன்னா பாடி அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறேன். டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இட் எஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா I have to pass these props on the accordion like this. ஸோ ப்ராப்ஸ் சொல்லிட்டு வாங்கிக்கலாம். இல்லை நான் என்ன பண்ணிக்கலாம், அது பெஸ்ட் வே ஐ கேன் டீஸ்ட்ரக்சரிங் யூஸிங் திஸ் திங். லைக் இது வந்து டைட்டில், இது வந்து டிஸ்க் அப்படின்னு வச்சுட்டு ஐ கேன் ஹாவ் இட் லைக் திஸ். ஓகே, இங்கே வந்து என்னோட டைட்டில் நான் கால் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லெட் மீ ஹேட் இட் லைக் திஸ். ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ கேன் ஹாவ் இட் லைக் வாட் வி கால், இது பேர் வந்து டிஸ்க் இல்லையா, டிஸ்க். ஸோ சேவ் அண்ட் லெட்ஸ் செக் இட், ரிஃப்ரெஷ். அண்ட் கீழே உள்ள எதுவுமே இல்லை பிகாஸ் நம்ம வேல்யூ எதுவும் போடல. கரெக்டாக, தட்ஸ் அ மெயின் திங். அண்ட் இதுதாங்க முக்கியமான விஷயம். வென் யூ யூஸிங் சம் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் லைக் த ஃப்ரேம் ஒர்க்ஸ், இதிலே கூட விஎஸ் கோடில் கூட வி கேன் ஒர்க் ஆன் இட். லைக் நீங்கள் வந்து டிஃபால்ட் வேல்யூ தராமல் இருந்தால் எரர் உங்களுக்கு ஷோ பண்ணும். ஓகே, அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணோம், நீங்கள் இங்கே வந்து இங்கே போய் பார்த்து வச்சுக்கோங்களேன், வி ஹேவ் எரர்ஸ். எரர் ஷோ பண்ணுதா? வி ஹேவ் எரர்ஸ் லைக் டைட்டில் இஸ் மிஸ்ஸிங் இன் ப்ராப்ஸ் வேலிடேஷன்ஸ் வருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு டூ தி ப்ராப் வேலிடேஷன்ஸ் ஹியர். ஸோ அதே மாதிரி கீழே போயிட்டு அந்த காம்பனண்ட் பேர் என்னது, அக்கார்டியன் இல்லையா, அக்கார்டியன் டாட் ப்ராப் டைப்ஸ். இது வந்து அது வேல்யூ போடுறேன். ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து இட் கோயிங் டு ஹேவ் அ டைட்டில். இது வந்து ப்ராப் டைப்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. ப்ராப் ஸோ மேலே போய் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதை ப்ராப் இம்போர்ட் ப்ராப் டைப்ஸ். இது மாதிரி என்ன போட்டோம் நம்ம, இருங்க, லெட் மீ செக் வித் தி ஃபாலோவர்ஸ் கார்ட். ப்ராப் டைப்ஸ் கமிங் ஃப்ரம் ப்ராப் டைப்ஸ். இது வந்து தனி பேக்கேஜ். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி லெட் மீ இம்போர்ட் இட் ஹியர். அதே மாதிரி கீழே வந்து ப்ராப் டைப்ஸ் டாட், இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்க போகுது. கரெக்டாக, ஸோ ஸ்ட்ரிங். லைக்வைஸ் எனக்கு டைட்டில் வேணால் இப்போ வந்து டிஸ்க் வேணும் எனக்கு. ஸோ சேவ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போனீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் தட் எரர், இட் கோஸ் அவே, ரைட்.
So refresh, right click, inspect, and let me go to console, and no errors as well. Okay, ரைட். ஸோ நீ கேட்கலாம், அன்பு ஏன் வந்து இப்போ கீழே நான் வேல்யூ போடல, அங்கே வேல்யூஷன் வந்து ஃபெயிலியர் ஆகணும்ல, ஏன் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா பாருங்கள், அந்த வேல்யூ தரேன்னா இட் வில் அசைன் தி சிம்பிள் ஸ்ட்ரிங், அதுவும் ஸ்ட்ரிங்மாக தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, இப்போ நீங்கள் போயிட்டு இஃப் யூ பாஸ் தி டைட்டில் ஆஸ் மேபி நல், இப்போ என்ன வந்து பார்க்கலாமா, நல் மேபி சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா as it is தான் வருது இல்லையா. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் let me remove this for now. இதை பற்றி நான் வந்து ஒரு செப்பரேட் செக்ஷன் சொல்கிறேன், ஏன்னா அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் இந்த ஸ்டேட்டில். ஓகே, ஸோ let me save it for now and இது ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகுது. இப்போ கீழே போனால் என்ன பண்ணணும், அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட டைட்டில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மீன் ஹேவ் லைக் ஹவ் ஆர் யூன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் எஃபெக்ட் கிடையாது, பட் ஸ்டில் நான் அதை போடுறேன். அண்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஃபைன் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ணும்போது நம்ம டைனமிக்கில் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே ரைட். இப்போ இன்னும் ஒரு டவுட் இருக்குங்க எல்லாருக்கும். என்ன டவுட்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாஷாக இருக்குது இல்லையா. ஸோ யூ கேன் ஆல்சோ யூஸ் சம் கைண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் அனிமேட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இட்ஸ் டோட்லி அப் டு யூ. ஓகே, நான் இப்போதைக்கு அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண கிடையாது. ஸ்டில் சி எப்பவுமே வாட் எவர் ஒர்க் யூ ஆர் கிரியேட்டிங் தேர் இஸ் ஆல்வேஸ் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போயுமே. அதனால் நீங்கள் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு பேஸ் ஏரியா பண்ணிவிட்டு லேட்டர் யூ கேன் ஆட் சம் டிங்கரிங் ஒர்க்ஸ் லைக் அனிமேட் பண்ணுறது, ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறது எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, எஃப்ஏக்யூ வந்து எப்போயுமே இது மாதிரி ஸ்மாலரில் இருக்காது. ஓகே, ஸோ லைக் சின்னதாக எஸ் ஐ எம் ஃபைன் அப்படிலாம் இருக்காது, எஸ் இட் இஸ் அப்படிலாம் இருக்காது. சம்டைம்ஸ் கொஞ்சம் பிக்கராக இருக்கும். கரெக்டாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வாட் ஐ டூ இஸ் இது போடுறேன், அப்படி காப்பி திஸ் ஸ்ட்ரிங் அண்ட் நீங்கள் என்ன பண்ணுறதுனா லெட் மீ கோ அண்ட் ஆட் திஸ் லைக் இது டைட்டில் வந்து வாட் இஸ் ப்ராப்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே ஆட் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் ஆல்சோ ஸ்ட்ரிங் ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆசிரியஸ் ஒர்க் ஆகும். ரிஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்களேன், வாட் ஆர் ப்ராப்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் காமிக்குது, which is a good thing. Okay, but what suppose I want to display some images here, I want to display some tables here, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா we have the children props. ஸோ children propsனால் ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த அக்கார்டிங்குள்ளேயே யூ கேன் ஸ்பெசிஃபை தி டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ சப்போஸ் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலான்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு, ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த அக்கார்டினை வந்து யூ கேன் ரைட் இன் டிஃப்ரெண்ட் வே. ஸோ நான் இப்போதைக்கு நான் ஆசிட் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இன்னும் அக்கார்டின் க்ரியேட் பண்ணுறேன் நான் அக்கார்டியன். அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறேன், நான் வந்து செல்ஃப் என்க்ளோசிங் பண்ணுறேன். கரெக்டாக. ஸோ அக்கார்டினை வந்து இது மாதிரி க்ளோஸ் பண்ணல, பட் இது என்ன பண்ணுறேன்னா நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த நான் ஆல்ரெடி வச்சுருந்த டைட்டில் அப்படி நான் இங்கே போடுறேன். இப்போ இந்த டிஸ்கில் பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் அலாங் வித் அண்ட் இமேஜ் மேபி. ஸோ இங்குள்ளே வந்து மேபி ஐ மே ஹேவ் லைக் ஒரு பேராகிராஃப் வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் அதுக்குள்ளே வந்து ஒரு இமேஜ் வைக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இமேஜ் வந்து லெட் மீ ஹேவ் லைக் என் இமேஜ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் சாம்பிளுக்கு என்னோட தெரிஞ்ச ஒரே இமேஜ் தான், அதனால் அது மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லெட்ஸ் ரிஃப்ரெஷ் இட் அண்ட் வாட் ஆர் ப்ராப்ஸ் இங்கே வந்து டிஃப்ரெண்டாக மாற்றுக்கிறேன் வித் சில்ட்ரன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஃபார் விஷுவலி தெரியறதுக்காக. லெட் சேவ் இட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வித் சில்ட்ரன் கிளிக் பண்ணும்போது நவ் ஹேவ் நத்திங். ஏன் நத்திங் அப்படின்னா நல்லா பாருங்கள், ஒரு காம்போனன்ட் க்ரியேட் பண்ணும்போது அதுக்கான லாஜிக் இது தான். ஸோ யூ ஹேவ் டு கிரியேட் லைக் திஸ். ஸோ HTML டேக்ஸ் மாதிரி ஓப்பன் அண்ட் இஸ் என்க்ளோசிங் மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே வந்து அந்த காம்பனன்ட் நேம் நீங்கள் போடுவீங்க. கரெக்டாக. திஸ் ஹவ் தி டிப்பிக்கல் காம்பனன்ட் வில் லுக் லைக். பட் when you have some more complex values அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா you can open this component like this and you can pass the props like this and அதுக்குள்ளே வந்து you can put the children. அதுக்குள்ளே என்ன அந்த காம்பனன்ட்குள்ளே என்னென்ன வேல்யூஸ்லாம் வேணுமோ நீங்கள் வந்து அந்த சில்ட்ரன் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த கோட் நம்ம தான் பண்ணியிருக்கோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃபும் இந்த இமேஜும் நம்மளோட காம்பனண்ட்டில் வரலை. ஏன் வரலை? பிகாஸ் வாட் எவர் அந்த காம்பனண்ட் நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இட் ஹேஸ் டு பி அவைலபிள் ஆன் தி அக்கார்டியன் காம்பனண்ட். இந்த அக்கார்டியன் காம்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபை சம்திங் கால் சில்ட்ரன் சொல்லிட்டு. ஓகே, ஸோ லெட் மீ ஓப்பன். இல்லை என்ன பண்ணுறேன்னா லெட் மீ ரிமூவ் திஸ் ஃபார் நவ். ஓகே, ஐ வில் ரிமூவ் திஸ் அண்ட் லெட் மீ ஹேவ் ப்ராப்ஸ் ஹியர் as it is. அண்ட் எல்லாம் ஷோ ஆகும், பட் பரவாயில்ல இப்போதைக்கு. ஸோ அதே என்ன பண்ணுறேன் கீழே வந்து லெட் மீ ஹேவ் லைக் டைட்டில் பதிலாக
I will have props dot title அதே மாதிரி ஸ்கால் பண்ணிவிட்டு I will have something called props dot disk. Okay, இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த props வந்து லாக் பண்ணி பார்க்குறேன். ஸோ log it props, save, refresh, right click, inspect, and இப்போ let's go to console and we have everything, right? இப்போ நம்ம வந்து லாஸ்ட் தான் பார்க்குறோம் இல்லை, இதெல்லாம் வந்து நம்மளோட அக்கார்டியன்ஸ். ஸோ அக்கார்டியன் 1 2 3 4 இருக்குது, அதான் 4 காமிக்குது. இப்போ லாஸ்ட்டாக போய் பார்த்தீங்கன்னா we have title and we have not specified the description, but we have children object here. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா we have paragraph and we have images. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போது we can also get it like children. ஸோ அதே மாதிரி தான். ஸோ டாட் children அப்படின்னு போட்டிங்க வச்சுக்கோங்களேன், சேவ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா we have இந்த ஃபஸ்ட்டு 3க்கும் we don't have children. ஸோ எல்லாமே அன்டிஃபைன் வருது. பட் லாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா we have children which is ஒரு பேராகிராஃபு ஒரு இமேஜ் நம்ம தந்திருக்கோம், கரெக்டுங்களா? அதனால் நீங்கள் காமிக்கிது பாருங்கள். ஸோ வாட் we can do is we can do some dynamic conditional. ஸோ லைக் எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு props dot children இருந்தது அப்படின்னா எனக்கு இது டிஸ்ப்ளே ஆகணும். ஓகே, ஸோ லைக் திஸ். ஸோ props dot children இருந்தது அப்படின்னா I want to render the props dot children here. இல்லை அப்படின்னா என்ன வேணும், எனக்கு இந்த props description நான் கண்டிப்பாக தந்திருப்பேன், கரெக்டுங்களா? I want the props dot disk here. ஸோ சேவ் பண்ணியிருக்கலாமா? ஸோ let me save it here and refresh பண்ணுறேன் and let me check the output. ஸோ இப்போ கன்சிடர் ஆக தேவையில்லை, நம்ம விஷுவலாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னோட எஸ் இட் இஸ் வருது, 2 வாட்டி வருது, பிகாஸ் நான் 2 வாட்டி நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா? ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் அதை. ஸோ let me remove this. ஓகே, ஸோ சேவ், செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது refresh it and இங்கே வந்து வருது. அதுவே இப்போ கீழே போய் பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்களா, இப்போ எனக்கு வந்து நான் அதுக்கு சில்ட்ரனுக்குள்ள நான் என்னமா போட்டிருக்கேனோ அது எல்லாமே இங்கே வருது. Now I have the entire freedom. இப்போ நான் வந்து I can add images, I can have table, I can have anything else. ஒரு இன்புட் நான் வேணுமா, சிம்பிளாக நான் பண்ணுவேன். இங்கே போயிட்டு I will remove the image. Instead of image I can put the input class name of bg of gray of 10 rounded px of 10 py of 2 அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கலாம். இப்போ குயிக்காக பாருங்கள், I have a button. பார்த்தீங்களா? ஸோ இதுவுமே தெரியல உங்களுக்கு, ஏன்னா இந்த கலர்னால. லெட் மீ ஹேவ் லைக் டார்க் கலர் ஆட் பண்ணுறேன். 4 5 அண்ட் பிளேஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாமா சரிக்காக. ஸோ என்டர் யுவர் நேம் அது மாதிரி. ஓகே, இப்போ சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் வி ஹேவ் எ இன்புட். அது மாதிரி நம்ம HTML என்னென்ன டிஃபைன் பண்ணுறோமோ எல்லாமே டிஃபைன் பண்ணிக்கலாம். This is how the entire component will work. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இது ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, இதை நீங்கள் தெரிஞ்சால் தான் நீங்கள் மற்ற விஷயங்கள் போக முடியும். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது ஸ்டேட்ஸ் பற்றி, அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் சோஃபா நான் சொன்ன எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஸோ யூடியூப் நீங்களும் வந்து ஏதாச்சும் புரியலைன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் ஓகே ஃபார் நவ். இப்போ 8:30 கிட்ட ஆகுது இல்லையா? ஐ திங்க் இட்ஸ் ஓகே ஃபார் நவ். நீங்கள் வந்து டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, இல்லைன்னா நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம் இந்த செக்ஷனை. ஏதாவது டாஸ்க் தரணும்ல, நான் கண்டிப்பாக நான் டாஸ்க் தரேன் நானே. என்ன டாஸ்க்னா, ஓகே ஒன்று பண்ணுங்கள், ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு டூ ஒரு 3 டாஸ்க் தரேன் உங்களுக்கு. ஓகே, 3 சின்ன டாஸ்க் தான், அது வந்து உங்கள் நாலேஜுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டாஸ்க் இஸ் யூ ஹேவ் டு replicate this alert in Tailwind. Don't use Bootstrap, use only Tailwind. And இந்த எல்லா வேரியண்ட்டும் எனக்கு இருக்கணும். ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 7 8 இல்லையா? 8மே எனக்கு வந்து க்ரியேட் பண்ணணும். இட் ஷுட் பி லைக் நான் எங்கேயாச்சும் வந்து அலர்ட் இது வந்து வேரியண்ட் வந்து க்ரீன் இல்லை அதே மாதிரி சக்ஸஸ் அப்படின்னா எனக்கு இந்த கலர் பேக்ரவுண்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த கலர் வந்து எனக்கு எடுத்துக்கணும், இந்த ஃபாண்ட் கலர். அது மாதிரி யூ guys need to create it task 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஓகே யூ காய்ஸ் கிரியேட்டரி பட்டன்ஸ். ஓகே ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போக வேண்டாம். நான் ஆல்ரெடி சொன்ன நாலேஜ் அண்ட் விஷயம் நீங்கள் எதனா அக்காம்ப்ளிஷ் பண்ணிக்கலாம். பட்டன்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். அதே மாதிரி யூ ஷுட் ஹேவ் மெனி திஸ் கைண்ட் ஆஃப் வேரியன்ட்ஸ். எல்லா வேரியன்ட்ஸுமே இருக்கணும். ஓகே நெக்ஸ்ட் யூ ஷுட் ஒர்க் ஆன் தி கார்ட். ஓகே இது 3 டாஸ்க் தான். ஸோ இந்த 3 டாஸ்க் வந்து நீங்கள் ஈஸியாக அக்காம்ப்ளிஷ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து நான் சொன்ன டாஸ்க்கெலாம் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே ஸோ இது வந்து ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்க நானும் பார்க்குறேன். ஸோ எவ்ரி திங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறது வந்து ரொம்ப பிளைண்டாக நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன் பற்றி பேசும்போது ஐ ஷுட் ஆல்சோ ஹாவ் அன் எபிலிட்டி டு ஆட் மை ஐகான்ஸ் இன் திஸ் பட்டன். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைமரி பட்டன் யூஸ் பண்ணுறது வந்து சப்மிட் வச்சுக்கோங்களேன். சப்மிட் பண்ணாத ஐகான் போடுற மாதிரி ஃபெசிலிட்டியுமே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி யூ ஷுட் யூஸ் தி சில்ட்ரன். அது மாதிரி சில்ட்ரன் வச்சுக்கோ. நீங்கள் வந்து மாத்திர மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதா நான் சொன்னது? ஓகே ஃபைன். ஸோ இதுக்கு எவ்வளோ டைம் உங்களுக்கு தேவைப்படும் நீங்களே சொல்லுங்கள். அது நான் கேட்டால் எப்படி தான் டைம் பத்தலைன்றவீங்க. அது நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ டைம் பற்றும் உங்களுக்கு. டிப்பிக்கலி நான் ஜெனரலாக சொல்லுங்கள். பட் கீப் திஸ் இன் மைண்ட் லைக் வி ஹேவ் டு ப்ரொசீட் ஃபார்வர்ட் வித் தி Node.js கோர்ஸ். Node.js டாபிக். அதனால் அதை யோசிச்சு எவ்வளோ நேரத்தில் முடிக்கலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். How about 2 days? Everyone நீங்கள் எல்லாமே சொல்லுங்கள். 2 days means I am talking about the Saturday and the Sunday. இந்த மாதம் உங்களுக்கு லீவ் கிடையாது. sadly we don't have much time. அதனால் அன்பு இன்னைக்கு மண்டே அன்னைக்கு நீ ஃப்ரைடே இல்லையா? அப்போது இல்லை பிளான் தப்பாக வச்சுருக்கேன். ஃப்ரைடே ஜனவரி 5 பார்த்து ஜனவரி இல்லையா போகுது? ஓகே சாரி மை மிஸ்டேக் sadly. Yeah, Monday. Okay, how about Wednesday? Maybe. சரி ஓகே எல்லாம் வெனஸ்டேல வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா யூ கம் வித் தி சேம் டாஸ்க் அண்ட் ஐ திங்க் வி ஸ்டில் ஹாவ் த 3 டாஸ்க் ரிவ்யூஸ் பெண்டிங். ஓகே அந்த 3 டாஸ்க் ரிவ்யூஸும் வந்து நம்ம லேட்டர் ஆன் நான் இல்லாத போது நீங்கள் அதை பண்ணி முடிச்சிருங்க. ஓகே ஜஸ்ட் வந்து ஈச் பர்சன் 2 மினிட்ஸ் சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணி நீங்கள் முடிச்சிருங்க. அண்ட் இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு 2-3 கான்செப்ட் செக்ஷன்ஸ் இருக்கும் React.jsல. தட்ஸ் ஆல். ஓகே அதுக்கப்புறம் வந்து we are going to move on to a different module where we will learn other stuff. புரிஞ்சதா? ஓகே ஃபைன். ஸோ யூடியூப் நீங்களுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட் செக்ஷன்ஸ் வந்து ட்ரை டு லைக் நான் வந்து யூடியூப்பில் வந்து ஸ்டோரியாக போடுறேன். நாட் யூடியூப், இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக போடுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ப்ளஸ் வந்து இந்த இன்டர்ன்ஷிப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற எல்லா செக்ஷன்ஸுமே ஒரு ப்ளேலிஸ்ட் நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் அதுவும் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ரைட்டா? அண்ட் தட்ஸ் ஆல்ங்க. ஸோ ஐ திங்க் வி கேன் சீட் இன் சம் அதர் டே. வெனஸ்டே இதோட பார்ப்போம். வெனஸ்டே இந்த டாஸ்க் முடிச்சிட்ட உடனே நெக்ஸ்ட் செக்ஷன் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வெனஸ்டே பார்க்கலாம். ஓகே guys, thank you and let me